ஹரி வணக்கம்மா. ஸோ இன்னைக்கு எக்கனாமிக் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசிக் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். பேசிக் கிளாஸ் அடிப்படையிலேருந்து பார்க்க போகிறோம். எக்கனாமிக்ஸ் ஒன்றுமே தெரியல சார், என்ன சார் பண்ணால் பரவாயில்ல, நம்ம கான்செப்ட் பேஸ் பண்ணி, கான்செப்ட் தான் ராஜா, கான்செப்ட் இஸ் கிங்குப்பா. எக்கனாமிக்ஸ் பொறுத்த கான்செப்ட் தான் கிங். அந்த கான்செப்டை உங்களுக்கு பக்காவா சொல்லி கொடுத்தேன். கான்செப்ட் தான் முக்கியம். கான்செப்ட் சிம்பிளா, எவ்வளவு சிம்பிளா சொல்ல முடியும் அவ்வளவு சிம்பிளா உங்களுக்கு கான்செப்ட் மனசுல புதிய வச்சுறேன். ரீசெண்ட் டேட்டா பேஸ் பண்ணி இந்த கிளாஸ் இருக்கும்பா. இந்த கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசெண்ட் டேட்டா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன், பக்காவா சொல்லி கொடுத்துருவேன். சரிங்களா? பக்காவா சொல்லி கொடுத்துருவேன். சரி, கிளாஸ்ல போலாமா? ஆட்கள் எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கே. எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம். குட் ஈவினிங்மா ஜீவிதா வாங்கம்மா. எக்கனாமிக்ஸ் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் என்ன சார், எக்கனாமிக்ஸ் என்ன அப்படின்ற ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் அலிகேஷன் ஆஃப் ஸ்கேர் ரிசோர்சஸ் டு மேக்ஸிமைஸ் ஹியூமன் வெல்ஃபேர். சரிங்களா? என்ன சார் சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ₹1 என்கிட்ட ஒரு ₹100 இருக்கு. சரிங்களா? நான் ஒரு கடைக்கு போறேன். கடையில ஒரு லாங் சைஸ் நோட் வேணும்ப்பா. லாங் சைஸ் நோட் வேணும். சரிங்களா? லாங் சைஸ் நோட் வாங்க நான் கடைக்கு போறேன். ஒரு லாங் சைஸ் நோட் ரூபா வந்து ₹70. ஒரு லாங் சைஸ் நோட்டோட வேலை என்ன? ₹70. எனக்கு 2 நோட்டு வேணும். எவ்வளவு ஆச்சு? ₹140 ஆச்சா? ஆனா என்கிட்ட எவ்வளவுதான் இருக்கு? ₹100 தான் இருக்கு. நல்லா புரிஞ்சு, ₹100 இருக்கு. குடிநீமா நல்லா புரிஞ்சுங்க. எக்கனாமிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, என்கிட்ட ₹100 இருக்குமா. என்கிட்ட எக்ஸ்ன்ற ஒரு ஆள்கிட்ட ₹100 இருக்கு. அவனுக்கு 2 லாங் சைஸ் நோட் தேவை. அவனுக்கு என்ன ஆகுது? 2 லாங் சைஸ் நோட் தேவை. அவன் கடையில போய் கேட்கறான், லாங் சைஸ் நோட் என்னன்னு கேட்கறான். ஒரு லாங் சைஸ் நோட் கடைக்காரன் ₹70 சொல்றான். 2 லாங் சைஸ் நோட் என்ன? ₹140 ஆச்சு. அவன்கிட்ட ₹100 தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணுவான்? ஒரே ஒரு நோட்டு வாங்குவானா? அவன் கேட்கறது புரியுதா? என்கிட்ட பேசிட்டே வந்தா கிளாஸ் சூப்பரா போகும். வேற மாதிரி கொண்டு போயிடும் கிளாஸ். எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு கான்செப்ட் மனசை நிக்க வச்சாரு. கான்செப்டா மனசு நிக்க வச்சாரு. இதுவரையும் நீங்க பார்க்காத எக்கனாமிக் கிளாஸ் இருக்கும். ஏன்னா பேசிக்கா ஒரு எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம கிளாஸே போவோம். எக்கனாமிக்ஸ் போய் எக்ஸாம்பிள் வச்சு படிச்சா எவ்வளவு கீழே எக்ஸாம்பிள் வச்சு படிக்கணும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். எக்கனாமிக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். எக்கனாமிக்ஸ் டெஃபினேஷன் அதான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ என்கிட்ட ₹100 இருக்கு. எனக்கு என்ன தேவை அப்படின்னா 2 லாங் சைஸ் நோட் தேவை. என்கிட்ட என்ன தேவை? 2 லாங் சைஸ் நோட் தேவை. ஆனா ஒரு லாங் சைஸ் நோட்டோட விலை ₹70. ஒரு லாங் சைஸ் நோட்டோட ₹70. அப்ப 2 லாங் சைஸ் நோட்டோட விலை ₹140. அண்ணன் என்கிட்ட எவ்வளவு இருக்கு? ₹100 இருக்கு. அப்ப என்ன பண்றேன்? ஒரே ஒரு நோட்டு வாங்கிட்டு வரேன். புரியுதா? இதான் எக்கனாமிக்ஸ். இதுதான் சார் எக்கனாமிக்ஸ். அவ்வளவுதான். அதாவது பற்றாக்குறை வளங்கள். அதாவது என்கிட்ட ₹140 இருக்கணும். ஆனா எவ்வளவு எவ்வளவுதான் இருக்கு? ₹100 தான் இருக்கு. அப்போ வளங்கள் பற்றா இருக்கு. அந்த பற்றாக்குறை வளங்களை வச்சு நான் என்ன எப்படி மேம்படுத்திக்கிறேன்? இதுதான் பொருளாதாரம். பற்றாக்குறை வளங்களை வச்சு என்ன நான் எப்படி மேம்படுத்திக்கிறேன்? அதுதான் பொருளாதாரம். சொல்ல புரியுதாமா? சோ ₹100 இருக்குமா, ஆனா என்கிட்ட எவ்வளவு தேவைப்படுது? ₹140 தேவைப்படுது. அப்போ வளங்கள் பற்றா இருக்கும் போது அந்த பற்றாக்குறை வளங்களை வச்சு மனுஷன் தன்னை எப்படி மேம்படுத்திக்கிறான்? இதுதான் பொருளாதாரம். இதை சொன்னவர் யாரும்? மன்மோகன் சிங். சப்போஸ் குரூப் 1ல எக்கனாமிக்ஸ் பத்தி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, இந்தியன் எக்கனாமிக் பத்தி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ் கேட்கறாங்கன்னா இந்த டெஃபினேஷன் எழுதும். ஏன்னா மன்மோகன் சிங் கொடுத்த டெஃபினேஷன் பற்றாக்குறை வளங்களை வைத்துக் கொண்டு மனிதன் தன்னை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்கிறது, இதுதான் பொருளாதாரம். எக்ஸாம்பிள் புரியுதா? கான்செப்ட் தான் ராஜா. புரிஞ்சுங்க. ₹100 என்கிட்ட இருக்கு. எனக்கு 2 நோட்டு தேவை. ஒரு நோட்டோட விலை ₹70. அப்ப 2 நோட்டோட விலை ₹140. ₹40 பற்றாக்குறையா இருக்கு. அதனால என்ன பண்றேன்னா ஒரு நோட்டு வாங்குறேன். இதுதான் எக்கனாமிக்ஸ். பற்றாக்குறை வளங்களை வச்சு என்ன நான் எப்படி மேம்படுத்திக்கிறேன்? இதுதான் எக்கனாமிக்ஸ். சரிங்களா? அடுத்து போலாமா? சரிங்களா? அடுத்து போலாம். பாருங்க, அடுத்து என்ன சார் கொடுத்துருக்காங்கன்னா, இங்கதான் கொடுத்துருக்கேன். மேக்கிங் சாய்ஸஸ். வளங்கள் குறைவா இருக்கும் போது எது சிறந்ததாக தேர்வு பண்றது. அதான் தேர்வு பண்ணேன். சரிங்களா? அடுத்து பார்ப்போம். இந்த எக்கனாமிக்ஸ் என்ன மொழி சொல் அப்படின்னா கிரேக்க மொழி சொல்பா. எக்கனாமிக்ஸ் என்ன மொழி சொல்லுனா கிரேக் வேர்ட். இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா. பல ஒரே வாட்டி 2019 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 2019 கேட்கப்பட்ட கொஸ்டின், எக்கனாமிக்ஸ் என்ன மொழி சொல் அப்படின்னா கிரேக்க மொழி சொல். அதுக்கு என்ன சார் மீனிங்? ஒய்கோனாமி. எக்கனாமிக்ஸ் என்ன மீனிங்? ஒய்கோனாமி. ஒய்கோ பிளஸ் நாமி. அப்ப 2ஆ பிரிப்பாங்க. சரிங்களா? ஒய்கோ பிளஸ் நாமி. ஒய்கோ குடும்பம். குடும்பம். நாமி நிர்வாகம். நிர்வாகம். அப்போ குடும்ப நிர்வாகம் தான் பொருளாதாரம். அப்ப எக்கனாமிக்ஸ் என்ன மொழி சொல் அப்படின்னா கிரேக்க மொழி சொல்பா. எக்கனாமிக்ஸ் என்ன மொழி சொல்னா கிரேக்க மொழி சொல். என்ன சார் பேசுது அப்படின்னா ஒய்கோ பிளஸ் நாமி. ஒய்கோன்றது என்ன? ஃபேமிலி, குடும்பம். நாமின்றது என்ன அப்படின்னா மேனேஜ்மெண்ட், நிர்வாகம். அப்போ ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணதான் பொருளாதாரம் அப்படின்னு சொல்ற என்ன டெஃபினேஷனா? கிரேக் டெஃபினேஷன் படி ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணதான் பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க.
சரிங்களா? அடுத்து போலாமா? இங்க பாருங்க, இங்க தான் கொடுத்து வீட்டின் வள மேலாண்மையே என்னது பொருளாதாரம் சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட், ஒரு வீட்டை மேனேஜ் பண்றதா பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட் என்னது பொருளாதாரம் சொல்லி சொல்றாங்க. அடுத்து என்ன சார்? அடுத்து என்ன சார் அப்படின்னா வெல்த் டெஃபினேஷன். இது மாதிரி ஒரு 4 டெஃபினேஷன் இருக்கும். ஃபண்டமெண்டல் டெஃபினேஷன், அடிப்படை இலக்கணம். அடுத்த டைட்டில் என்னன்னா அடிப்படை இலக்கணம். பொருளாதாரத்தோட அடிப்படை இலக்கணம் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபண்டமெண்டல் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், ஃபண்டமெண்டல் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அந்த டைட்டில் வந்து பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் டெஃபினேஷன், அடிப்படை கூறுகள். இதெல்லாம் இந்த கொஸ்டின்லாம் ஒரு காலத்துல இதுதான் எக்கனாமிக்ஸ்ல கொஸ்டின். ஒரு காலத்துல இந்த 4 கொஸ்டின் தான் எக்கனாமிக்ஸ்ல மேட்ச் அப்புறம் அடிக்கடி கேட்பான். இப்ப கேட்கறது இல்லை. சரிங்களா? என்ன சார் அப்படின்னா செல்வ இலக்கணம். செல்வம், செல்வ இலக்கணம். காசு, மணி, துட்டு, மணி மணி சொல்ல செல்வ இலக்கணம். செல்வ இலக்கணம் பாப்போமா? எப்படிப்பா ஒரு ஊர்ல செல்வத்தை உருவாக்குறது? எப்படிப்பா ஒரு ஊர்ல ஒரு ஆட்டை செல்வத்தை உருவாக்குறது பாப்போமா? அந்த காலத்துல இப்போ நான் ஒரு அரிசி 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 செய்யற ஒரு ஃபார்மர்ப்பா. நான் ஒரு ஃபார்மர், விவசாயி. விவசாயின்னு சொல்ல ரொம்ப பெருமைப்படுறேன். விவசாயி, காசுலயா விவசாயின்னு சொல்றேன். விவசாயி. நான் என்ன பண்றேன்? அரிசி உற்பத்தி பண்றேன். இதுல இருந்து எனக்கு என்னப்பா கிடைக்கும்? காசு கிடைக்குமா? காசு கிடைக்குமா? காசு கிடைக்குமா? அதான் எனக்கு செல்வம். செல்வம். நான் செல்வத்தை உருவாக்கினேன். கரெக்டா? செல்வத்தை உருவாக்கினேன். நல்லா பாருங்க, என் தோட்டத்துல என்னோட இடத்துல நான் ஃபார்மரா இருக்கேன். என் தோட்டத்துல என்ன பண்றேன்? நெல் உற்பத்தி பண்றேன். நெல்லை உற்பத்தி பண்றேன். நெல்லுல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? காசு கிடைக்குமா? இது எனக்கு செல்வம் தானே? செல்வம் தான், செல்வம் தான். இந்த ரைஸ் எடுத்துட்டு போய் என்ன பண்றேன்? ஒரு கடைக்காரன் கொடுக்குறேன். அந்த கடைக்காரனுக்கு என்ன ஆகும்? அவனுக்கு செல்வம் வருமா? அவனுக்கு செல்வம் எப்படி சார் செல்வம் வரும்? நான் தானே சார் இப்ப கொடுக்குறேன். அவனுக்கு எப்படி சார் செல்வம் வரும் அப்படின்னா பாருங்க, அரிசி நான் உற்பத்தி பண்றேன். உற்பத்தி பண்ண எனக்கு காசு வரும். நெல்ல போய் என்ன பண்றேன்? அவன்கிட்ட கொடுக்குறேன். அதுக்கு ஒரு காசு வரும். ஆனா அந்த கடைக்காரன் என்ன பண்றான்? மக்கள்கிட்ட விற்பான். மக்கள்கிட்ட விற்பான். அப்ப அவனுக்கு ஒரு காசு வருமா? அவனுக்கு ஒரு செல்வம் வருமா? அவனுக்கு ஒரு பணம் வருமா? அவனுக்கு ஒரு பணம் வருமா? சரி, சரியா? அவனுக்கு ஒரு பணம் வரும். அவனுக்கு ஒரு பணம். இந்த ஷாப்ல இருந்து நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்களா? வண்டியில வாங்கிட்டு போவாங்களா? வண்டியில வாங்கிட்டு வீட்டுல கொடுப்பாங்களா? வீட்டு அங்கே ஒரு செல்வம் உருவாகுது. அங்கே ஒரு செல்வம் உருவாகுது. செல்வம் உருவாகுது. இதுதான் வெல்த் டெஃபினேஷன். இதுதான் வெல்த் டெஃபினேஷன். வெல்த் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா வெல்த் டெஃபினேஷன் என்ன அப்படின்னா எழுதி பாருங்க. பாருங்க, ஒண்ணுமே சப்பமா எக்கனாமிக்ஸ் ரொம்ப ஈஸி. வெல்த்தை எப்படி உருவாக்குறது? செல்வத்தை எவ்வாறு உருவாக்குவது? ஃபர்ஸ்ட் எப்படி உருவாக்குறது? கிரியேட் பண்றது. எப்படி கிரியேட் பண்றது? கிரியேட் பண்ற செல்வத்தை எப்படி உருவாக்குறது? நம்ம என்ன பண்ணோம்? நெல் போட்டோம். நெல் போட்டு என்ன பண்ணோம்? நெல் போட்டு என்ன பண்ணோம்? செல்வத்தை உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் உருவாக்கணும். அடுத்து என்ன சார் பண்றோம் அப்படின்னா இந்த செல்வத்தை எப்படி பெருக்கிறது? மல்டிப்ளை பண்றது. இந்த செல்வத்தை எப்படி பெருக்கிறது? பெருக்கிறதுனா வீட்டை பெருக்கிறது இல்ல, பெருக்கிறதுனா மல்டிப்ளை பண்றது. எப்படி பெருக்குது? அதுக்கப்புறம் அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது? இதுதான் வெல்த் டெஃபினேஷன். இதுதான் வெல்த் டெஃபினேஷன். புரியுதாமா? இதான் வெல்த் டெஃபினேஷன். அதாவது ஒரு செல்வத்தை உருவாக்கணும். எப்படி உருவாக்கணும்? நெல்லு போட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உருவாக்கணும். அதை கடையில போய் கொடுக்கணும். அவனுக்கு ஒரு செல்வம் வருது. அங்கிருந்து மக்கள் வாங்கிட்டு அவன் பிசினஸ் பண்றான். அதுல இருந்து ஒரு செல்வம் வருது. இதுதான் செல்வ இலக்கணம். பணத்தை எவ்வாறு உருவாக்குவது, எவ்வாறு பெருக்குவது, இதுதான் செல்வ இலக்கணம். புரியுதாமா? செல்வம் புரியுதாமா? சரி, இதை யாரு சொன்னது அப்படின்னா ஆடம் ஸ்மித்துப்பா. ஆடம் ஸ்மித் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொருளாதாரத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இவர்தான் ஆடம் ஸ்மித், ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபாதர் ஆஃப் எக்கனாமி. ஸோ எக்கனாமியோட தந்தையே இவர்தான். எக்கனாமியோட தந்தையே யாரு? ஆடம் ஸ்மித் தான். புரியுதாமா? இவர் செல்வ இலக்கணத்தை என்ன சொல்லிப்பா அப்படின்னா இயற்கையை பற்றி ஒரு விசாரணை மற்றும் நாடுகளின் செல்வத்திற்கான காரணம், வெல்த் ஆஃப் நேஷன், செல்வத்திற்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 1776 ஒரு புக்கு போட்டுருவார். இந்த புத்தகத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா செல்வத்தை எவ்வாறு உருவாக்குவது, அது எப்படி பெருக்கிறது, அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றது, இந்த விஷயத்தை யார் சொல்லியிருப்பா? ஆடம் ஸ்மித் சொல்லியிருப்பாரு. சரியா? புரியுதாமா? சொல்லிட்டு புரியுதாமா? கிளியர் தானே? சரியா? சரிங்க. இதுல ஒரு 3 கொள்கை சொல்லியிருப்பாருப்பா. என்ன சார் 3 கொள்கை அப்படின்னா அரசின் தலையிடா கொள்கை. ஃபர்ஸ்ட் கொள்கை என்னது? அரசின் தலையிடா கொள்கை. அடுத்து மறைமுக கை. அடுத்து வேலை பகுப்பு முறை. அதாவது லேசி ஃபேர் பாலிசி, இன்விசிபிள் ஹேண்ட், டிவிஷன் ஆஃப் லேபர். அதாவது லேசி ஃபேர் பாலிசி அப்படின்னா என்ன சார்? பாப்போமா? ஃபர்ஸ்ட் பாப்போமா? 3 கொள்கை பாப்போமா? ஃபர்ஸ்ட் லேசி ஃபேர் பாலிசி. இப்போ நல்லா பாருங்க, நான் ஒரு டைலர் கடை வச்சிருக்கேன். இப்போ டைலர் கடை ரொம்ப ஃபேமஸா இருக்கு எங்க ஊர் சைடு. சரியா? டைலர் கடை வச்சிருக்கேன். டைலர் கடையில நான் பேண்ட் தைக்கிறமா, சட்டை தைக்கிறமா, யார் முடிப்பா? நான் தான் முடிவு பண்ணும். டைலர் வந்து பேண்ட் தைக்கணுமா, இல்ல சட்டு தைக்கணுமா, இல்ல பிளவுஸ் தைக்கணுமா, இல்ல சேலை தைக்கணுமா அப்படின்ற யார் முடிவு பண்ணுவா? நான் தான் முடிவு பண்ணுவேன். ஆனா இது வந்து வருமானம் வருமா? பேண்ட் தைச்சா வருமானம் வருமா? சட்டை தைச்சா வருமானம் வருமா? பிளவுஸ் தைச்சா வருமானம் வருமா? சேலை தைச்சா வருமானம் வருமா? ஏன்னா எங்க ஊர் பக்கத்துல ஒருத்தர் இருக்காருப்பா. அவரு சேலை தைச்சு வீடு வாங்கிட்டாரு. எங்க சுத்தி இருக்க எல்லாமே லேடிஸ் அதிகமா இருக்காங்களா, அவரு சேலை எல்லாருமே அவங்க தான் கொடுப்பேன், பிளவுஸ் எல்லாமே அவங்க தான் போய் கொடுப்பாங்க. அவரு சின்னோண்டு கடை வச்சாரு, 2 கடை ஆக்கினாரு, 3 கடை ஆக்கினாரு. 3 கடை என்னாச்சு? இப்போ ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. எங்க ஏரியால அவர் பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. சேலை தச்சு கொடுத்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாரு. பாருங்க, டைலர் தான் பார்ப்போம். டைலர் பேண்ட் தைச்சாலும் காசு வரும், சட்டை தைச்சாலும் காசு வரும்,
பிளவுஸ் தைச்சாலும் காசு வரும், சேலை தைச்சாலும் காசு வரும். காசு வருமா? வருமா? ரெவன்யூ வருமா? அந்த ரெவன்யூ என்ன பண்ணுவாரு? டாக்ஸ் கட்டுவாரா? டாக்ஸ் கட்டுவாரா? டாக்ஸ் கட்டுவார். யாரு டாக்ஸ் கட்டுவாரு? கவர்மெண்ட் டாக்ஸ் கட்டுவாரா? இதுதான் இதுதான். அப்போ புரிஞ்சுங்க, இப்போ இவர் வந்து தனிநபர் தானே, இவர் தனிநபர் தானே, இவர் பிரைவேட், இவர் பிரைவேட் சம்பாதிக்க காசு யாருக்கு டாக்ஸா போகுது? கவர்மெண்ட்டுக்கு வரியா போகுது, வரியா போகுது. இப்ப கவர்மெண்ட் சொல்றாங்க நீ சட்டம் தான் தைக்கணும், பேண்ட் மட்டும் தைக்கணும்னு சொன்னா கேட்க மாட்டேன். இதுதான் லைசி பேர் பாலிசி, அரசின் தலையில கொள்கை. அதாவது பிரைவேட் வந்து பார்த்தா அவன் என்ன வேணா பிசினஸ் பண்ணுவான், அவன் ரிசோர்ஸ் என்ன வேணா போட்டு ரிசோர்ஸ் பண்ணுவான். அப்ப கவர்மெண்டோட தலையீடு இருக்காது. இதுதான்ப்பா அரசின் தலையிட கொள்கை. புரியுதாப்பா? இப்போ நான் ஒரு டைலர் கடை வச்சிருக்கேன்ப்பா, பேண்ட் தைக்கணுமா, சட்டை தைக்கணுமா, பிளவுஸ் தைக்கணுமா, ஜாக்கெட் தைக்கணுமா, சேலை தைக்கணுமா, நான் தான் முடிவு பண்ணும். எப்படி தைச்சாலும் எனக்கு காசு வரும், காசு அந்த காசு வச்சு டாக்ஸ் கட்ட போறேன், கவர்மெண்ட் ப்ராஃபிட் தான். இதுதான் அரசின் தலையிட கொள்கை. புரியுதாமா? நீங்க அதான் எக்ஸாம்பிள கொடுத்துருக்கேன், இதான் இங்க எக்ஸாம்பிள கொடுத்துருக்கேன். சரி, அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வேலை பகுப்பு முறை. சரி, மறைமுக கைனா என்ன சார் அப்படின்னா, இப்ப நான் வந்து என்ன பண்றேன், ஒரு பேக்கரி வச்சிருக்கேன். பேக்கரியில என்ன பண்றேன், ஒரு பிரெட் தயாரிக்கிறேன். கரெக்டா? பிரெட் தயாரிக்கிறேன். இந்த பிரெட் தயாரிக்கலாம் எனக்கு காசு வருமா? பிரெட் வாங்குறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்களா? பிரெட் வாங்குற ஒரு ஆள் இருப்பான், அது காசு வருமா? இந்த பிரெட்டை வாங்கிட்டு ஒருத்தர் சாப்பிடுவானா, அவனு பெனிஃபிட் ஆறானா? புரிஞ்சுங்க, நல்லா பாருங்க. பேக்கரியில நான் என்ன பண்றேன், பேக்கரியில நான் பிரெட் தயாரிக்கிறேன். பிரெட் தயாரிச்சா எனக்கு காசு வருமா? கண்டிப்பா காசு வரும். அதை வாங்கிட்டு போற மக்கள் என்ன பண்றான், அதை சாப்பிடுறான். பிரெட் ஜாம் வச்சு சாப்பிடுறான், பிரெட் ரோஸ் போட்டு சாப்பிடுறான், இல்ல பிரெட்டை வந்து வேற ஏதாவது யூஸ் பண்ணி சாப்பிடுறான். அதனால அவனு பெனிஃபிட் ஆறானா? இதுதான்ப்பா மறைமுக. அதாவது ஒரு ஆளு தன்னோட உழைப்பால இன்னொருத்தருக்கு பெனிஃபிட் ஆகுது. ஒருத்தர் உழைப்பு சமுதாயத்துக்கு பெனிஃபிட் ஆகுது. இப்ப பாருங்க, இப்போ இவன் பிரெட் தயாரிக்கலாம், இவன் மட்டும் பெனிஃபிட் ஆகல, இவன் மட்டும் பெனிஃபிட். ஒருத்தர் பசிய போக்குறான், ஹங்கிரிய பசிய போக்குறான். புரியுதாமா? இதுதான்மா மறைமுகை. அதாவது ஒரு ஆளு அவன் ஒர்க்கை செய்யறான், செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட அவன் செய்யறான், அதனால சொசைட்டி பெனிஃபிட் ஆட்டோமேட்டிக் ஆகுது. சொசைட்டி என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக் பெனிஃபிட். இங்க அதான் கொடுத்துருக்கீங்க. பேக்கரியில ஒருத்தர் பேக்கரியில பிரெட் செய்யறான், அவனுக்கு ஒரு ப்ராஃபிட் வருது. அந்த பீப்புள் என்ன பண்றான், அந்த ஃபுட்டை வாங்கி சாப்பிடுறான், அவனும் பெனிஃபிட் ஆறான். அப்ப ரெண்டு பேரும் உற்பத்தியாளர் பெனிஃபிட் ஆறான், கன்சியூமர் பெனிஃபிட் ஆறான். இதுதான் இன்விசிபிள் ஹேண்ட். போத் கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் பெனிஃபிட். பேக்கரியில உருவாக்குற பிரெட் உருவாக்கணும் சரி, அதை வாங்கி சாப்பிட்ட ரெண்டு பேரும் பெனிஃபிட் ஆறாங்க. இதுதான் மறைமுக. புரியுதாமா? இதான் மறைமுக. அடுத்து என்ன சார் அப்படின்னா வேலை பகுப்பு முறை. இப்ப பாருங்க, இது ஈஸியா நம்ம சொல்லிடலாமா? வேலை பகுப்பு முறை ஈஸியா நம்ம பார்த்துருவோம். என்ன சார், என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்ப பாருங்க, பிரியாணி செய்யணும். கரெக்டா? பிரியாணி செய்ய என்னென்ன தேவை? ஒரு அரிசி தேவையா? அரிசி தேவை. சரியா? அடுத்து பூண்டு, தக்காளி, வெங்காயம், அந்த வெஜிடபிள்ஸ் தேவை. தக்காளி தேவை. அதுக்கப்புறம் கறியை ஒரு ஆள் வந்து பாத்தா இது பண்ணுமா, கறியை வந்து ஒரு ஆள் வெட்டணும். சரியா? அப்ப மூணு ஒர்க் இருக்கு. 3 பேட்டை என்ன பண்றோம், சமமா பிரிச்சு கொடுக்குறோம். 3 பேட்டை சமமா ABCன்னு சொல்லிட்டு ஒருத்தர் 3 பேட்டை சமையா கொடுக்குறோம். சரிங்களா? ஏ வந்து என்ன பண்றா, அரிசியை கழுவுறாரு. பி என்ன பண்றா, தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து அரைச்சாரு. அதுக்கப்புறம் சி என்ன பண்ற, கறியெல்லாம் அரைச்சுறாரு. 3 பேர் செஞ்சு என்ன பண்றாங்க, பிரியாணி செய்யறாங்க. இப்ப வேலை அதிகமா நடக்குமா? வேலை ஈஸியா நடந்துருமாப்பா? இப்ப பிரியாணி ஒரே ஆள் செஞ்சா அரிசியா அவதான் களையணும், தக்காளி அவதான் வெட்டணும், வெங்காயத்தை அவதான் வெட்டணும், பூண்டு அவதான் உரிக்கணும், கறியும் அவதான் வெட்டணும். அப்போ ரொம்ப நேரம் ஆகுமா? இதே 3 பேர் பிரிச்சு செஞ்சா அந்த வேலையும் அதிகமாகும், டைமும் கம்மியாகும். இதுதான்ப்பா வேலை பகுப்பு முறை. புரியுதாப்பா? வேலை பகுப்பு முறைதான். அந்த வேலை எப்படி கொடுப்பாங்கன்னா அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. என்ன சார் அப்படின்னா, இப்ப தக்காளி கொடுத்தா என்ன பண்ணா, அவன் 1 மணி நேரம் உட்காந்து தக்காளி வெட்டிட்டே இருப்பான். கறி கொடுத்தா அவன் 1 மணி நேரம் உட்காந்து வெட்டிட்டு இருப்பான். அப்போ யார் எந்த துறையில ஸ்பெஷலைஸா இருக்காங்களோ அந்த துறையில அவங்களுக்கு வேலை கொடுத்தா அந்த வேலையும் சீக்கிரமாகும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா காசு உதவி வரும். அவ்வளவுதான்ப்பா. இதான் வேலை பகுப்பு முறை. புரியுதாமா? இவ்வளவுதான்ப்பா. சிம்பிளா எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா தெரியுமா? சப்பையா முடிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? பாப்போமா. இப்போ இந்த 3 கோட்பாடு என்ன சார் சொல்லுது அப்படின்னா, முதலாளித்துவ கோட்பாடு சொல்லுதுப்பா. இந்த 3 கோட்பாடு எதை பத்தி பேசுது அப்படின்னா, கேபிட்டலிஸ்டிக் பிரின்சிபல். நோட் பண்ணிக்கங்க, கேபிட்டலிசத்தை பத்தி பேசுது. கேபிட்டலிசம் முதலாளித்துவத்தை பத்தி பேசுது. முதலாளித்துவம். சரிங்களா? அதனால ஆடம் ஸ்மித்தை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, ஆடம் ஸ்மித்தை ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் சொல்றோம். முதலாளித்துவத்தின் தந்தைன்னு சொல்றோம். கேபிட்டல் ஆஃப் கேபிட்டலிசம் சொல்றோம். ஃபாதர் ஆஃப் கேபிட்டலிசம் சொல்றோம். சரிங்களா? புரியுதா?
இந்த வெல்த் டெஃபினேஷன் முடிஞ்சுமா. இந்த புக்கு ரொம்ப முக்கியம். இந்த புக்கு தான் கேட்டிருக்காங்க, வெல்த் ஆஃப் நேஷன் இதான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது டெஃபினேஷன் என்ன சார் அப்படின்னா நலசார் இலக்கணம். நலசார் என்ன சார் நலசார் அப்படின்னா, இப்ப பாருங்க ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் ரெவன்யூ வருதுப்பா. எங்க இருந்துப்பா ரெவன்யூ வருது? ரெவன்யூ எங்க இருந்து வருது? டாக்ஸ் மூலமா வருது. வரியில இருந்தா என்ன வருது? ரெவன்யூ வருது. வரியில இருந்தா ரெவன்யூ வருது. கரெக்டா? அந்த காலத்துல, இந்த காலத்தை விட்டுருங்க, அந்த காலத்துக்கு வந்து பார்த்தா வரியில இருந்து மட்டும் தான் ரெவன்யூ வருது. இந்த ரெவன்யூ வச்சு என்ன பண்றான்? கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டுறானா? ஸ்கூல் கட்டுற என்ன பெனிஃபிட்? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டினா என்ன பெனிஃபிட்? ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டினா என்ன பெனிஃபிட்? சொல்லுங்க, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டினா என்ன பெனிஃபிட்? ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டினா என்ன பெனிஃபிட்? ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டினா என்ன பெனிஃபிட்? பஸ் ஸ்டாண்டு கட்டினா என்ன பெனிஃபிட்? சொல்லுங்க, என்ன பெனிஃபிட் சொல்லுங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டினா அந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களும் படிப்பாங்களா? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டினா அந்த ஊர்ல உள்ள எல்லா மக்களும் படிப்பாங்களா? இப்ப நல்லா புரிஞ்சு, கவர்மெண்ட் வருவாய் வருதுமா? கவர்மெண்ட் வருவாய் வருது. எங்க இருந்து வருது? வரியில இருந்து வருது. அந்த வரின்றது நம்ம யார் தான் கட்டுறா? மக்கள் தான் கட்டுறாங்க. வரின்றது மக்கள் வரி பணத்துல ஒரு ரெவன்யூ வருது. அந்த ரெவன்யூ கவர்மெண்ட் எப்படி பண்றான்னா, ஒரு அரசு பள்ளியா செய்யறான். அரசு பள்ளியா கொண்டு வர காசு வச்சு என்ன பண்றான்? ஒரு 50 கோடிக்கு ஒரு அரசு பள்ளி கொண்டு வரான்னு ஊருக்கு ஒரு அரசு பள்ளி கொண்டு வந்தா எல்லாருமே படிப்பாங்களா? ஸ்கூல் காலேஜ் போற பொண்ணு, சின்ன சின்ன பொண்ணு போய் படிப்பாங்களா? இதனால என்ன உருவாகும்? சொசைட்டில லிட்ரேசி உருவாகுமா? லிட்ரேசி உருவாகுமாப்பா? கரெக்டாமா? லிட்ரேசி உருவாகுமா? இது மூலமா ஹியூமன் டெவலப்மெண்ட் உருவாகுமா? அதுதான்ப்பா ஹியூமன் டெவலப்மெண்ட் உருவாகுமா? மனித மேம்பாடுவானா? படிக்காத ஒரு படிச்ச வித்தியாசம் இருக்கா? மனுஷன் படிச்சு தெரிஞ்சுதான் ஈஸியா சர்வே பண்ணிடுவானா? லிட்ரேசி உருவாகுமா? சரிப்பா, ஒரு ஜிஹெச் இருக்கு. ஜிஹெச் இருந்தா என்ன ஆகும்? அந்த டிசீஸோட எண்ணிக்கை குறையுமா? நோயினால் அவதிப்படுற எண்ணிக்கை குறையுமா? பேஷண்ட் சாவுற விகிதம் குறையுமா? புரியுதாமா? நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மக்கள் வரி கட்டுறாங்க. அந்த வரிய ரெவன்யூ கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வராங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொண்டு வந்தா அந்த ஊர்ல எல்லாரும் படிச்சிருவாங்க. படிச்சா அந்த ஊர்ல லிட்ரேசி தாறுமாறா போயிடும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தா அந்த ஊர்ல டிசீஸே இருக்காது, நோயே இருக்காது. பேஷண்ட் செத்து போற எண்ணிக்கை குறைஞ்சிரும். அதே பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்தா என்ன ஆகும்? எல்லா மக்களும் வெளியூர் போயிட்டு சௌரியமா இருக்கும். டிரான்ஸ்போர்டேஷன் உருவாதா? இதுதான்ப்பா, இதான் வெல்ஃபேர். அடுத்த டெஃபினிஷன் பாப்போமா? இதான் வெல்ஃபேர் என்ன அப்படின்னா, வெல்த் பிளஸ் மேன். சரிப்பா, வெல்ஃபேர் எழுதிட்டேன், சாரி. வெல்த் பிளஸ் மேன் பிளஸ் வெல்ஃபேர், இதுதான் வெல்ஃபேர் டெஃபினேஷன். மூணு சேர்ந்து வெல்ஃபேர். சரியா? அதாவது இருக்கிற காசை வச்சுட்டு மனுஷனுக்கு எப்படி வெல்ஃபேர் பண்றது? காசு இருக்குப்பா, அந்த காசை வச்சு எப்படி மனுஷன் வெல்ஃபேர் பண்றது? இதுதான் யார் சொன்னது? ஆல்ஃபர்ட் மார்ஷல் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, இருக்கிற காசை வச்சுட்டு எப்படி மனுஷனை மேம்படுத்திக்கிறது, இதுதான் பொருளாதாரம். அவ்வளவுதான். புரியுதா? சரி, வெல்த்தை வச்சுட்டு இருக்கிற வெல்த்தை வச்சுட்டு எப்படி என்ன பண்றது? வெல்ஃபேரா எப்படி மாத்துறது? அவ்வளவுதான்ப்பா. இதை சொல்ற புக் தானது, பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளாதார கோட்பாடுகள். 1890 எழுதின புக்குப்பா. பொருளாதார கோட்பாடு 1890. புரியுதாமா? அடுத்து பாப்போமா? அதான் இங்க பின்னாடி டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். இங்க டெஃபினிஷன் அதான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? டெஃபினிஷன் அதான் இங்க கொடுத்துருக்கேன். சரிப்பா, இங்க அதான் நான் கொடுத்துருக்கேன். ஒரு கவர்மெண்ட் பில்டிங்ல ஹாஸ்பிட்டல் கட்டினா என்ன ஆகும்? அந்த ஹெல்த் வந்து எப்படி உருவாகும்? பப்ளிக் ஹெல்த்தா உருவாகும். அதே ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டுவோம், எல்லாரும் படிப்பாங்க. அந்த படிப்பு என்ன ஆகும்? மற்றவங்களுக்கு அறிவாகவும் கல்வியாகவும் போய் சேரும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஏழை மக்களுக்கு இலவசம் சப்சிடி கொடுக்குறோம். 50 ரூபாய்க்கு வாங்கி என்ன பண்ணுறோம்? 5 ரூபாய்க்கு 1 ரூபாய்க்கு சப்சிடி அரிசி கொடுக்குறோம். ஹங்கர் குறையும். ரோடு போடுறோம், டிரான்ஸ்போர்டேஷன் கொண்டு வரும். இது மூலம் என்ன ஆகும்? அந்த லிவிங் ஸ்டாண்டர்ட் மாறும். இருக்கிற வெல்த்தை வச்சுட்டு இப்படிதான் என்ன பண்றாங்க? வெல்ஃபேரா மாத்துறாங்க. புரியுதா? அடுத்து போலாமா? சரிப்பா. ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன், பற்றாக்குறை இலக்கணம். அடுத்து என்ன சார்? பற்றாக்குறை என்ன சார் அப்படின்னா, மனுஷனுக்கு ஆசை அதிகமா இருக்கா? எல்லாருக்கும் ஆசை அதிகமா இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, மனுஷனுக்கு அளவுக்கு அதிகமான ஆசை இருக்கு. கரெக்டா? கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், வீடு கட்டணும், 2 வீடு கட்டணும், தோட்டம் வச்சு, அப்படி நிறைய ஆசை இருக்கு. ஆனா வளங்கள் எப்படி இருக்கு? பற்றாக்குறையா இருக்கு. வளங்கள் ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு 30,000 மாசம் சம்பாதிக்கிறப்பா, இல்ல ஒரு 10,000 மாசம் வச்சுக்கோம். 10,000 சம்பாதிக்கனால அந்த மாதிரி வாழ முடியுமா? லக்ஸுரிஸா ராஜா மாதிரிலாம் வாழ முடியாது. ஆனா அவனுக்கு ஆசை என்ன? ராஜா மாதிரி ஒண்ணும், என் ஒய்ஃப் ராணி மாதிரி பாத்துக்கணும், என் பிள்ளைகள் அதிகமா ஸ்கூல்ல படிக்கணும், ஆசை அதெல்லாம் அதிகமா இருக்கு. ஆசை அளவுக்கு அதிகம். ஆனா அவனோட மாச சம்பளம் என்ன? வெறும் 10,000 ரூபாய் தான். அந்த 10,000 என்ன பண்ண முடியும்? ஒரு வாடகை வீட்டுல இருக்க முடியும். மாசம் சம்பளத்தை வச்சு என்ன பண்ணுவோம்? அவன் குடும்பம் சாப்பிட முடியும். இவ்வளவுதான். அது ஏத்த மாதிரி என்ன பண்ணுவோம்? அவன் சாய்ஸா என்ன பண்ணுவான்? சுருக்கி எது தேவையோ அது பிராக்டிஸ் பண்ணுவோம். இதுதான் எக்கனாமிக்ஸ். நல்லா புரிஞ்சுங்க. மனுஷனுக்கு ஆசை அதிகமா இருக்கு.
தேவை அதிகமா இருக்கு, ஆனா வளங்கள் என்ன இருக்கு, ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த இருக்கிற வளங்களை வச்சு அவன் எது தேவையோ அதுக்கு பயன்படுத்ததான் பொருளாதாரம். அதான் பொருளாதாரம். நீங்க அதான் கொடுத்துருக்கேன். மனுஷனுக்கு தேவை அதிகமா இருக்கு, ரிசோர்சஸ் கம்மியா இருக்கு, அதனால என்ன பண்றான், அவன் சாய்ஸ் எடுத்து என்ன பண்றான், யூஸ் பண்றான். இதுதான் பொருளாதாரம். இதுதான் பொருளாதாரம். புரியுதாமா? இதான் இந்த பொருளாதாரம் என்னது, பற்றாக்குறை பொருளாதாரம். இதை சொன்னவர் யாருன்னா லியோனல் ராபின்சன். இதை சொன்னவர் யாருன்னா லியோனல் ராபின்சன். இதுக்கு அவர் புக் என்ன அப்படின்னா எஸ்ஏ அண்ட் நேச்சர் ஆஃப் எக்கனாமிக் சயின்ஸ், எஸ்ஏ ஆன் நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சயின்ஸ். பொருளாதார அறிவியலின் இயல்பு மற்றும் முக்கியத்துவத்தை பற்றிய ஒரு கட்டுரை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிப்பாரு 1932 புக் எழுதியிருப்பார். புரியுதாமா? புரியுதாமா? அடுத்து போவோம். அவ்வளவுதான் இந்த டெஃபினேஷன். அவ்வளவுதான், சிம்பிளா அவ்வளவுதான் முடிச்சிருக்கேன், கொடுத்துருக்கேன். அடுத்தது growth டெஃபினேஷன், வளர்ச்சி வரையறை. என்ன சார் வளர்ச்சி அப்படின்னா, காப்பில குடிச்சா வளர்ந்தலாம், ஹார்லிக்ஸ் குடிச்சா வளர்ந்து சொல்லுவாங்க. அதான் டுபாக்குரு. இந்த விளம்பரத்துல போடுவாங்க, சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே வராது. காம்பை குடிச்சா வராது, ஹார்லிக்ஸ் குடிச்சா வராது. இங்க வளர்ச்சி எப்படி சார் வரும்? அப்புறம் எப்படி சார் வளர்ச்சி வரும்னா, அதிகமா உழைச்சா வரும், அதிகமா உற்பத்தி பண்ணா வரும். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, ஒரு நாடு இருக்கு. இப்ப சைனா வச்சுக்குமா, சைனா தான் பெஸ்ட் நாடு. சைனா வந்து ராப்பால உழைப்பாங்க. சரிங்களா? அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. சைனா ப்ரொடக்ஷன் இல்லாத ஊரே இல்லை. உலகம் ஃபுல்லா என்ன, சைனா ப்ராடக்ட் தான். சைனா செட்டு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே அதிகமான ப்ரொடக்ஷன் எங்க பண்றான், சைனா பண்றான். அவனோட குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதிகமா என்ன பண்றான், ப்ரொடியூஸ் பண்றான். இதனால அவனுக்கு என்னப்பா கிடைக்கும், அதிகமா வருமானம் வருமா, இன்கம் அதிகமா வருமா. எக்ஸ்போர்ட் அதிகமா பண்ணுவானா, ஜிடிபி அதிகமா வருமா. இதுதான் வந்து பார்த்தா யார் சொல்லிப்பா, growth டெஃபினேஷன்ல பால் சாமுவல்சன் சொல்லியிருப்பார். இதுதான் யார் சொல்லியிருப்பா, பால் சாமுவல்சன் சொல்லியிருப்பாரு. ஒரு முரண்பாடான பகுப்பாய்வு 1948 சொல்லியிருப்பார். இன்டர்டிசிப்ளினரி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். 1948 ஒரு முரண்பாடான பகுப்பாய்வு சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இப்ப சைனா வந்து பார்த்தோன்னா அதிகமா உற்பத்தி பண்றான். எதை உற்பத்தி பண்றான், பொருட்களை அதிகமா உற்பத்தி பண்றான். அதனால என்ன, அவனுக்கு அதிகமான இன்கம் வருது. இன்கம் பத்தால என்ன பண்றான், அது எக்ஸ்போர்ட் பண்றான். ஜிடிபி அளவுக்கு அதிகமாகுது. இதுதான் வளர்ச்சி லட்சணம். நீ எவ்வளவுக்கு உற்பத்தி பண்றியோ அவ்வளவுக்குள்ள ஜிடிபி growth இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரொடக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது, ஜிடிபி growth. ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனா எது இன்க்ரீஸ் ஆகும், ஜிடிபி growth இன்க்ரீஸ் ஆகும். இது சொன்னவதான் யாரு, பால் சாமுவல்சன். புரியுதாமா? 4 டெஃபினேஷன் அவ்வளவுதான். இங்க அதான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதான் இங்க கொடுத்துருக்கேன். இது கிளியரா புரியுதா? புரியுதாமா? புரியுதா? சரி, கிளியரா புரியுதா? 4 டெஃபினேஷன் கிளியரா புரியுதா? அடுத்து நம்ம எக்கனாமிக் சிஸ்டம், பொருளாதார அமைப்பு பார்க்கலாம். புரியுதாமா? டவுட் தான் சொல்லுங்க. இந்த 4 விஷயம் சொன்ன டவுட் தான் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் டைம் தரேன். டவுட் தான் சொல்லுங்க. இந்த 4 விஷயத்துல டவுட் தான் சொல்லுங்க. நம்ம அடுத்து போலாம். டவுட் தான் சொல்லி எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம அடுத்து போலாம். இருக்காமா? கிளியர் தானே? எல்லாரும் தம்ஸ் அப் போட்டுடுங்க. தம்ஸ் அப் ஓகே தானே? கிளியர் தானே? அடுத்து போலாமா? சரிம்மா. அடுத்தது பொருளாதார அமைப்பு. என்னன்னா பொருளாதார அமைப்பு. என்ன சார் பொருளாதார அமைப்பு, என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, இது ஒரு பெரிய கான்செப்ட். பெரிய கான்செப்ட் பார்ப்போமா? ஏன்னா பெரிய கான்செப்ட். பொருளாதார அமைப்பு என்னன்னா, இப்போ ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்ப்பா. நானே ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். XYZ ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். கார் கம்பெனி வச்சுக்குமா? XYZ கார் கம்பெனி. இந்த கார் கம்பெனில ஒரு 5000 கார் ப்ரொடியூஸ் பண்றேன். இந்த 5000 காரை வித்துருவானா? 5000 காரை விற்பானா, இல்ல 4000 காரை விற்பானா? அப்படின்னா எப்படி விற்பேன்? எல்லா காரையும் விற்க மாட்டேன். கரெக்டா? எல்லா காரையும் விற்க மாட்டேன். அதுல ஒரு சில பகுதி என்ன பண்ணி விற்பேன். ஒரு கிலோ பகுதி எடுத்து என்ன பண்ண, ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். எதுக்குன்னா சேஃப்டி பர்பஸ். சப்போஸ் எதனா டேமேஜ்னு வந்தா அது மாத்தி கொடுக்க வேணும். இதுதான் எக்கனாமிக் சிஸ்டம். XYZ ஒரு கார் கம்பெனி நான் வச்சிருக்கேன்பா. அதுல என்ன பண்றேன், 5000 கார் உற்பத்தி பண்றேன். அந்த 5000 கார் உற்பத்தி பண்ண 5000 சேல்ஸ் பண்ண மாட்டேன். அதுல என்ன பண்ணும், ஒரு பங்கு தான் நான் சேல்ஸ் பண்ணுவேன். அதுதான் எக்கனாமிக் சிஸ்டம். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னா ப்ரொடக்ஷன், உற்பத்தி பண்றேன். ஒரு பொருளை உற்பத்தி பண்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், அதை கன்சப்ஷன் பண்றேன். மீதி உள்ள பொருள் என்ன பண்றேன், அதை விநியோகம் பண்ணி என்ன பண்றேன், வியாபாரம் பண்றேன். இதுதான் பொருளாதார சிஸ்டம், பொருளாதார அமைப்பு. ஒரு பொருட்களை உற்பத்தி பண்றேன். காரை உற்பத்தி பண்ண என்ன பண்ணேன், அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். என்ன பண்றேன், மீதி பொருளை சேல்ஸ் பண்றேன். என்ன பண்றேன், சேல்ஸ் பண்ணது மீதி போய் என்ன பண்றேன், டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். என்ன வியாபாரம் வருது, ட்ரேட் வருது. எக்ஸ்டர்னல் ட்ரேடிங், இன்டர்னல் ட்ரேடிங். உள்நாட்டில வியாபாரம் பண்றேன், வெளிநாட்டில வியாபாரம் பண்றேன். இதுதான் என்னது, பொருளாதார அமைப்பு. புரியுதா பாருங்கம்மா.
வேற புரியுதா? அடுத்தது அடுத்தது இது 2 டைப் இருக்குப்பா. 2 டைப். மேக்ரோ எக்கனாமி, மைக்ரோ எக்கனாமி. மேக்ரோனா ஒண்ணு இல்லப்பா. ஒரு சின்ன குடும்பம். ஒரு சின்ன குடும்பம். சிம்பிளா சொல்றேன். ஒரு சின்ன குடும்பம். ஒரு ஃபேமிலி. ஃபேமிலி. இது வந்து ஒரு சொசைட்டிப்பா. ஒரு சொசைட்டி. இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி. சரிங்களா? ஒரு குடும்பத்தோட பொருளாதாரத்தை பத்தி படிக்கிறது மைக்ரோ எக்கனாமி. மைக்ரோ எக்கனாமி நுண்ணிய பொருளாதாரம். நுண்ணிய பொருளாதாரம். மேக்ரோ எக்கனாமினா ஒரு மொத்த கண்ட்ரியோட பொருளாதாரம். மொத்த கண்ட்ரியோட பொருளாதாரத்தை பற்றி படிக்கிறது மேக்ரோ எக்கனாமி. பேரியல் பொருளாதாரம் சொல்லுவாங்க. அப்ப மைக்ரோன்ற நுண்ணிய பொருளாதாரம், மேக்ரோன்றது பேரியல் பொருளாதாரம். பேரியல் பொருளாதாரம். அவ்வளவுதான்மா. அடுத்து பாப்போமா இந்த டெஃபினேஷன் தான் பார்க்க போறோம். மைக்ரோ அண்ட் மேக்ரோ. சரிப்பா, இது என்ன சார் எக்ஸாம்? இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்பா. மேக்ரோ அண்ட் மைக்ரோன்ற வார்த்தையை உருவாக்குனது யாரு அப்படின்னா ராப்னர் ஃப்ரெஞ்சுப்பா. ராப்னர் ஃப்ரெஞ்சு இங்க இருக்கு பாத்தீங்களா? ராப்னர் ஃப்ரெஞ்சு 1933 உருவாக்கி இருப்பாரு. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இது எக்ஸாம் கொஸ்டின். இது எந்த நாட்டை சேர்ந்தவர்? நார்வேஜியன் எக்கனாமிஸ்ட். இது எந்த நாட்டை சேர்ந்தவர்னா நார்வேஜியன் எக்கனாமிஸ்ட். நார்வேஜியன் எக்கனாமிஸ்ட். புரியுதாமா? புரியுதா? அதாவது மேக்ரோன் மைக்ரோன்ற வார்த்தையை உருவாக்கணும் யாருன்னா இங்க பாருங்க, தனி எழுதி போறேன். மேக்ரோன் மைக்ரோன்ற வார்த்தையை உருவாக்கணும் யார் சார்? காயின் பண்ணது யார் சார் அப்படின்னா ராக்னர் ஃப்ரெஞ்சு. ராக்னர் ஃப்ரெஞ்சு காயின் பண்ணது யார் அப்படின்னா காயின்டு பை ராக்னர் ஃப்ரெஞ்சு. ராக்னர் ஃப்ரெஞ்சு எப்ப சார் காயின் பண்ணாரு அப்படின்னா 1933 காயின் பண்ணாருப்பா. இவர் எந்த நாட்டை சேர்ந்தார்? நார்வே நாட்டை சேர்ந்தவர். நார்வேஜியன் எக்கனாமிஸ்ட். நார்வேஜியன் எக்கனாமிஸ்ட். இதுதான் எக்ஸாம் கொஸ்டின். எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதே எக்ஸாம்ல கேட்டாங்க. நார்வேஜியன் எக்கனாமிஸ்ட். நார்வேஜியன் எக்கனாமிஸ்ட். புரியுதாமா? சரிப்பா, இதை ஒருத்தர் டெவலப் பண்ணிருப்பாருப்பா. இதை ஒரு ஆள் டெவலப் பண்ணிருப்பார். இதை ஒரு ஆள் ஃபர்தரா டெவலப் பண்ணிருப்பார். அவரை தான் பார்க்க போறோம். ஜேஎம் கென்னிஸ் என்ன சார் சொல்லிப்பார் அப்படின்னா ஒரு புக்கு சொல்லிப்பாருப்பா. ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. அதாவது வேலை வாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் அப்படின்னு ஒரு புக்கு போட்டு. என்ன சார் இது? என்ன சார் வேலை வாய்ப்புன்றீங்க, வட்டின்றீங்க? வேலை வாய்ப்பு எங்க இருக்கு? வட்டி எங்க இருக்கு? பணம் இருக்கு. பாப்போமா? வேலை வாய்ப்பு சாரி, இங்க இது வராது. வேலை வாய்ப்பு, வட்டி பணம். சரிங்களா? மூணு தான். வேலை வாய்ப்பு, வட்டி பணம். இதை பத்தி யார் சொல்லிப்பா? ஜேஎம் கென்னிஸ். என்ன சார் சொல்றாரு அப்படின்னா எப்படி வேலை வாய்ப்பு உருவாக்கும், ஒரு சொசைட்டில எப்படி வேலை வாய்ப்பு உருவாக்கும், அந்த சொசைட்டில வேலை வாய்ப்பு உருவாக்கணும், எப்படி பணத்தை உருவாக்குறது, அந்த பணத்து மூலம் எப்படி இன்ட்ரெஸ்ட் உருவாக்குறது, இதுதான் சொல்லிப்பார். யார் சொல்லிப்பா? ஜேஎம் கென்னிஸ் சொல்லிப்பார். ஜேஎம் கென்னிஸ் என்ன சொல்லிப்பார்னா ஒரு சொசைட்டில வேலை இல்லாத இளைஞர்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை கிடைச்சா என்ன ஆகும்பா? வேலை கிடைச்சா இன்கம் வருமா? இப்ப எம்ப்ளாய்மெண்ட் உருவாயிடுச்சு, இன்கம் வரும். இப்ப என்ன பண்றான்? இந்த காசை வச்சு என்ன வரும்? கவர்மெண்ட்க்கு என்ன வரும்? பணம் வந்துச்சா? இந்த பணத்தை என்ன பண்ணுவா? பேங்க்ல போடுவானா? இந்த பேங்க்ல இருந்து அவனுக்கு வட்டி வருமா? இதுதான் சொல்லிப்பார். இதுதான் யார் சொல்லிப்பா? ஜேஎம் கென்னிஸ் சொல்லியிருப்பாரு. அதனால இவர் என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமி சொல்றோம். மேக்ரோ எக்கனாமியோட தந்தை யார் அப்படின்னா அதான் நவீன மாடர்ன் மேக்ரோ எக்கனாமி, நவீன பேரியல் பொருள் தந்தை யாரு? ஜேஎம் கென்னிஸ். புரியுதாமா? அதாவது ஒரு வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு ஊர்ல எல்லா பசங்களும் வேலை கொடுத்தா அவன்கிட்ட காசு வரும், பணம் வந்துடும். அந்த பணத்தை என்ன பண்ணுவான்? பேங்க்ல போடுவான். அந்த பேங்க் வட்டி வரும். அவ்வளவுதான். புரியுதா? இந்த புக்கை தான் யார் சொல்லிப்பா? ஜேஎம் கென்னிஸ் சொல்லிப்பாரு. எப்ப சொன்னார் அப்படின்னா 1936. புரியுதா? அடுத்து பாப்போமா? சரிப்பா. அடுத்தது இந்தியன் எக்கனாமி சிஸ்டத்தை பத்தி பார்க்க போறோம். சரியா? இந்திய எக்கனாமி என்ன பொருளாதாரம்? ஒரு கலப்பு பொருளாதாரம்ப்பா. கலந்து பொருளாதாரம். என்ன சார் கலப்பு பொருளாதாரம் சொல்றீங்க அப்படின்னா என்ன சார் கலப்பு? இந்தியா உலகத்துல 2 வித பொருளாதாரமா இருக்கு. ஒன்னு சோசியலிசம், ஒன்னு கம்யூனிசம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலிசம். ஒன்னு சமுதாயத்துவம், ஒன்னு முதலாளித்துவம். என்ன சார் சமுதாயத்துவம்? என்ன சொல்றீங்கன்னா இப்போ வந்து இப்ப எனக்கு என்னப்பா தேவை? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்கிறது. கரெக்டா? ஃபுட்டு, ஷெல்டர், கிளாத். கரெக்டா? ஷெல்டர், கிளாத். இது வந்து என்னோட தேவை தானே? இது என்னோட தேவைதான் சார். எனக்கு சாப்பாடு தேவை, கண்டிப்பா தேவை. தங்களுக்கு ஒரு இடம் தேவை, ஒரு நல்ல ட்ரெஸ் தேவை. அப்போ ஃபுட்டு, ஷெல்டர், கிளாத் கட்டாயமா தேவை. இந்த தேவைய யார் எனக்கு கொடுக்கணும்? அரசாங்கம் கொடுக்கணும். இதுதான் சோசியலிசம். அதாவது மக்களுடைய தேவைய அரசாங்கம் சாட்டிஸ்ஃபை பண்ணா அது சோசியலிசம். நீட்ஸ் ஆஃப் த பீப்புள் டு பி சாட்டிஸ்ஃபைடு. இதுதான் சோசியலிசம். நீட்ஸ் ஆஃப் த பீப்புள் டு பி சாட்டிஸ்ஃபைடு.
அதாவது மக்கள் தேவைய சாட்டிஸ்ஃபை பண்றதா என்னது சோசியலிசம். அதாவது ஃபுட்டு ஷெல்டர் தேவை, கிளாத் தேவை. இந்த தேவைய அரசாங்கம் எனக்கு கொடுத்துச்சுன்னா அதான் சோசியலிசம். இந்த கேபிட்டலிசம் என்னன்னா ஆசை கிரீட்ஸ். கார் வாங்கணும், நல்ல ஒரு 2 BH அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், 2 BH ஹவுஸ் வாங்கணும். அப்புறம் வந்து பார்த்தா லக்ஸூரியஸா வாழணும், ஆடம்பரமா வாழணும். இது வந்து என்னோட ஆசை. இந்த ஆசையை சாட்டிஸ்ஃபை பண்றது கேபிட்டலிசம். Greeds are the people to be satisfied. இது கேபிட்டலிசம். புரியுதாமா? அதாவது மக்களுடைய ஆசையை சாட்டிஸ்ஃபை பண்ணா சோசியலிசம், மக்களுடைய தேவை சாட்டிஸ்ஃபை சோசியலிசம், மக்களோட ஆசையை சாட்டிஸ்ஃபை பண்ணது அது கேபிட்டலிசம். இப்போ இந்தியால என்ன சார் இருக்குன்னா ரெண்டுமே இருக்கு. இந்தியா என்ன இருக்கு? சோசியலிசம் இருக்கு, முதலாளித்துவம் இருக்கு. அதனால இந்தியா என்ன சொல்றாங்க? கலப்பு பொருளாதாரம் சொல்றாங்க. எப்ப சார் இந்தியாவில் கலப்பு பொருளாதாரம் சொன்னாங்கன்னா 1948 இந்தியானது ஒரு கலப்பு பொருளாதாரம். இந்தியா என்ன பொருளாதாரம்? ஒரு கலப்பு பொருளாதாரம். இப்போ இது எக்ஸாம்ல என்ன சார் கேட்கறாங்கன்னா இந்த கலப்பு பொருளாதார வார்த்தை யாரு உருவாக்குனா சொல்லுங்கப்பா. இந்த கலப்பு பொருளாதார வார்த்தை யாரு உருவாக்குனா அப்படின்னா பேட் முல்லன்ஸ். இந்த பேர் ரொம்ப முக்கியப்பா. எக்ஸாம்ல கேட்கறாங்க, ஒரே வாட்டி கேட்கறாங்க. பேட் முல்லன்ஸ் அப்படின்னு ஒரு ஆள் உருவாக்கி இருப்பாரு. இதை பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னா, பாப்புலரைஸ் பண்ணது யார் அப்படின்னா ஜேஎம் கென்னிஸ். ஏன்னா எல்லா நாட்டிலையும் இப்போ வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் என்ன வந்துருச்சு? கலப்பு பொருளா வந்துருச்சு. எல்லா நாட்டிலையும் என்ன வந்துச்சு? கலப்பு. இன்னும் சொல்ல போனா பிரைவேட் செக்டரா இருக்கும், இந்தியாவில் பிரைவேட் செக்டர் இருக்கும், பப்ளிக் செக்டர் இருக்கும். இவ்வளவுதான்ப்பா. பிரைவேட் செக்டர் இருக்கும், பப்ளிக் செக்டர் இருக்கும். இதான் கலப்பு பொருளாதாரம். அடுத்து என்ன சார்? பாப்பமா இங்க அதான் கொடுத்துருக்கேம்மா. இவ்வளவுதான் சொன்னேன். இங்க ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி அதான் கொடுத்துருக்கேன். ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட எல்லா காசையும் போட்டு என்ன பண்ண முடியும்? அவனால ஒரு பிசினஸ் ஆக முடியும். இப்ப ஏன் ஒருத்தர் இருக்காமா பாருங்க, இருக்கான். அவன்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்கு. இவன் எல்லா காசையும் போட்டு என்ன பண்ணலாம்? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அவன் எவனையும் கேட்க முடியாது. அந்த பிசினஸ் மூலமா என்ன பண்ணலாம்? குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? விற்கலாம், சேல்ஸ் பண்ணலாம். இதை எதை பேஸ் பண்ணி வைப்பான்? அவனுக்கு ப்ராஃபிட் பேஸ் பண்ணி தான் வைப்பான். யாரு அதிகமா காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்காரோ அவங்கள்ட்ட தான் விற்பான். ஒரு தனிநபர் இருக்கான், அவன்கிட்ட 5 லட்ச ரூபா காசு இருக்கு. அந்த 5 லட்சம் மொத்தமா போட்டு கூட பிசினஸ் பண்ணலாம். உற்பத்தி பண்ண போற என்ன பண்ணலாம்? லாபத்துக்கு விற்பான். அப்ப கேபிட்டலிசம் ஆப்ஜெக்ட் என்னது? ப்ராஃபிட் மோட்டிவ். பாருங்க, இது இருக்கு. இது இந்தியாவில் இருக்கு. சோசியலிசம் என்ன? கவர்மெண்ட் வந்து பார்த்தா வளங்கள் இருக்கும், அந்த வளங்களை கண்ட்ரோல் பண்ணுவான். இந்த வளங்களை வச்சுக்கோ, கண்ட்ரோல் பண்ணி வர்ற காசை என்ன பண்ணுவான்? ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பா. இது சோசியலிசம். ஆனா இந்தியால இது ரெண்டுமே இருக்கு. கவர்மெண்ட் செக்டர் இருக்கு, பிரைவேட் செக்டர் இருக்கு. கவர்மெண்ட் பிளான் பண்ணும், பிரைவேட் செக்டர் ஃப்ரீயா மார்க்கெட் பண்ணும், இவன் ப்ரொடக்ஷன் பண்ணுவா, இவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவா. ரெண்டுமே சேர்ந்து நல்லா வாழ்றாங்க. கவர்மெண்ட் நல்லா இருக்கு. புரியுதா? இந்தியால கலப்பு போறதா இருக்கு. பிரைவேட் செக்டர்னால ப்ராஃபிட் வருது, பப்ளிக் செக்டர்னால ப்ராஃபிட் வருது. ரெண்டுமே ப்ராஃபிட் ஆனா யார் வெல்ஃபேர் ஆறா? மனுஷ வெல்ஃபேர் ஆறா? பப்ளிக் வெல்ஃபேர் ஆறா? புரியுதா? இதுதான் மிக்ஸ்டு எக்கனாமி. புரியுதாமா? இப்ப அடுத்து வந்து பார்த்தோம்னா சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் எக்கனாமிப்பா. எப்படி சார் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் எக்கனாமி? இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். பார்ப்போம். சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் எக்கனாமி பார்ப்போமா? என்ன சார் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் எக்கனாமி? என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க தனியா வரையறேன். இருக்கட்டும், தனியா வரையறேன். பாருங்க, ஒரு பீப்புள் இருக்கான். ஒரு எக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இவன் பிசினஸ் மேன் ஆகும். என்னப்பா தேவை? இவன் பிசினஸ் மேன் ஆகும். என்ன சார் தேவைன்னா, ஃபர்ஸ்ட் அவனுக்கு லேண்ட் தேவை, நிலம் தேவை. ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணா அவனுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட் நிலம் தேவை, லேண்ட் தேவை. அந்த நிலத்துல வேலை பார்க்க என்ன தேவை? அவனுக்கு லேபர்ஸ் தேவை, தொழிலாளர் தேவை. அந்த லேண்ட்ல என்ன வேலை பார்க்கறது? தொழிலாளர் தேவை. அதுக்கப்புறம் அவன் காசு கொடுக்க ஒரு முதலீடு வேணும்ல, கேபிட்டல் மூலதனம் வேணும். இதெல்லாம் சேர்ந்தாலே என்ன ஒரு ஆர்கனைசேஷனா வரும். நல்லா பாருங்க, இதெல்லாம் சேர்ந்தாலே என்ன ஒரு ஆர்கனைசேஷனா வரும். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணா அந்த இடம் வேணும். ஒரு கடையோ இடமா அந்த இடம் வேணும். அதுக்கப்புறம் வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதுக்கப்புறம் என்ன சார் வேணும்னா முதலீடு வேணும். அதெல்லாம் சேர்ந்தாலே என்ன உருவாகும்? ஒரு நிறுவனமா உருவாகும். புரியுதா? இதுதான் என்ன சொல்றாங்க? உற்பத்தி காரணிகள் சொல்லுவாங்க. இது நாளே என்ன சொல்லுவாங்க? உற்பத்தி காரணி. என்ன சார் உற்பத்தி காரணிகளா பாருங்க? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். என்ன சார் அப்படின்னா, லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன்.
புரியுதா? லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன், இதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். சரிப்பா, இப்போ லேண்ட்னா என்னப்பா கொடுத்தாகணும்? திருப்பி என்ன கொடுத்தாகணும்? ரெண்ட் கொடு, வாடகை கொடுக்கணுமா? இல்லைன்னா கல்தாம்பேட்டில் அடிப்பான் ஓனர் கடை, டே வாடகை எங்களே மாசம் 1ஆம் தேதி தான் 90 ரூபா வாடகை. தொழிலாளருக்கு என்ன கொடுத்தாலும் தினம் கூலி கொடுத்தானுமா? கூலி தலைவர் படம் வச்சுல கூலி, அந்த மாதிரி கூலி கொடுத்தானுமா? லேபர் வேஜஸ் கொடுத்தானுமா? ரெண்ட் வேஜஸ் கொடுத்தான். முதல் போட்டா அது என்ன வரும்? வட்டி வரும். ஒரு முதல் போட்டா அது என்ன வரும்? இன்ட்ரெஸ்ட் வரும், வட்டி வரும். ஒரு ஆர்கனைசேஷனா என்ன வரும்? ப்ராஃபிட் வரும். சரி, நீ கேட்கலாம், அப்போ ஆர்கனைசேஷன் லாஸ் வரா சார்? லாஸ் வந்து அந்த பிசினஸ்க்கு போயிடும். இப்போ ஒரு தொழில் லாஸ் ஆகுதுன்னா அந்த தொழிலை விட்டு போயிடும். அப்ப ப்ராஃபிட் மட்டும் எடுத்துக்கணும், பாசிட்டிவ் அப்ரோச் மட்டும் எடுத்துக்கணும். புரியுதா? லாபம் வரும். பாருங்க, இப்போ லேண்டுக்கு நம்ம என்ன கொடுத்தோம்? வாடகை கொடுக்குறோம். லேபர் என்ன கொடுக்குறோம்? கூலி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் கேபிட்டல் என்னது? வட்டி வருது. ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே வரும். ஆனா ப்ராஃபிட் இருந்தா மட்டும் தான் அந்த ஆர்கனைசேஷன் இருக்கும். லாஸ் ஆனா மூடிட்டு போயிடுவாங்க. ஒரு தொழில் நஷ்டமா இருந்தா மூடிட்டு போயிடுவாங்க. ப்ராஃபிட் மட்டும் தான் இருக்கும். ப்ராஃபிட் இது என்ன சார் அப்படின்னா ரிட்டர்ன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். லேண்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா ரெண்ட் கிடைக்குமா? லேபருக்கு என்ன கொடுப்பீங்க? வேஜஸ் கொடுப்பீங்களா? கூலி கொடுப்பீங்களா? தினக்கூலி கொடுப்பீங்களா? கேபிட்டல் அது என்ன வரும்? இன்ட்ரெஸ்ட் வருமா? வட்டி வருமா? ஆர்கனைசேஷன் என்ன வரும்? ப்ராஃபிட் வருமா? இதுதான் என்ன சொல்றாங்க? ரிட்டர்ன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. இது என்ன சொல்றாங்க? ரிட்டர்ன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. உற்பத்தி வருவாய் காரணிகள் சொல்லுவாங்க. உற்பத்தி வருவாய் காரணிகள். புரியுதாமா? கிளியரா புரியுதா? ரெண்டு புரியுதாமா? இது இது உற்பத்தி காரணிகள். அது உற்பத்தி வருவாய் காரணிகள். ஓகேவா? புரியுதாமா? அடுத்து என்ன சார்? இப்ப இது முடிஞ்சா ஒரு சாதாரண மக்கள் பிசினஸ்மேன் ஆயிட்டான். ஒரு சாதாரண மக்கள் என்ன பண்ணிட்டான்? ஒரு பிசினஸ்மேன் ஆயிட்டான். லேண்ட், லேபர், கேபிட்டல் யூஸ் பண்ணிட்டான். இது மகன் கிடைக்குது. சரிப்பா, இது பார்ப்போம். அடுத்து என்ன சார் அப்படின்னா இந்த கதைக்கு வருவோம். இங்க தனியா வரைஞ்சறேன். இங்க பாருங்க. ஒரு எக்ஸ்னு ஒரு பீப்புள் இருக்கா, அதே வச்சுக்கோங்க. பீப்புள் இருக்கா. இதே பிசினஸ்மேன் ஆயிட்டான். எதை யூஸ் பண்ணி? லேண்டு, லேபரு, கேபிட்டல், ஆர்கனைசேஷன். சரிங்களா? இங்க ரெண்ட், வேஜஸ் என்ன வருது? இங்க இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட். கேபிட்டல்ல இன்ட்ரெஸ்ட் என்ன கான்செப்ட்னா, இப்போ ஒண்ணுலப்பா ஒரு முதல் போட்டா அதுல வட்டி வரும்பா. முதல் போட்டிருக்கேன்ல, அப்ப என்ன வரும்? அதுல வட்டி தான் வரும். இது கான்செப்ட்மா, எக்கனாமிக் கான்செப்ட்மா. முதல் போட்டா அதுல வட்டி தான் வரும். ஒண்ணுலப்பா பேங்க்ல நீங்க சேவிங்ஸ் பண்றீங்க, அது என்னது கேபிட்டல் தான். பேங்க்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, உங்க சேவிங்ஸ் காசு போறீங்க, அது கேபிட்டல். அது என்ன வரும்? இன்ட்ரெஸ்ட் தான் வரும். ப்ராஃபிட் வராது. நீ பேங்க்ல சேவிங்ஸ் பண்றீங்க, சேவிங்ஸ் டெபாசிட் பண்றீங்க, முதல் போறீங்க, அது கேபிட்டல் மூலக்கடன் தான். அது என்ன வரும்? இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். சரி சார், இப்ப என்ன சார்? பீப்புளுக்கும் கவர்மெண்ட்டுக்கு என்ன தொடர்பு? பீப்புளுக்கும் பிசினஸ் மேனுக்கு என்ன தொடர்பு? பாப்போமா? சரிப்பா. பீப்புள் என்ன பண்ணுவான்? சம்பாதிக்கிற காசு என்ன பண்ணுவான்? பீப்புள் என்ன பண்ணுவான்? சம்பாதிக்கிற காசை டாக்ஸை பே பண்ணுவானா? டாக்ஸை பே பண்ணுவானா? யாருக்கு பே பண்ணுவான்? அரசாங்கத்துக்கு பே பண்ணுவானா? அரசாங்கத்துக்கு வரியா பே பண்ணுவானா? யாரு? சம்பாதிக்கிற காசை 30% என்ன பண்ணுவான்? வரியா கவர்மெண்ட் பே பண்ணுவான். பதிலுக்கு அரசாங்கம் என்ன கொடுக்கும்? சலுகைகள் கொடுக்கும். என்ன சார் சலுகை கொடுக்கும்? சப்சிடியா கொடுக்கும். கரண்ட் யூனிட் ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ, இந்த வச்சுக்க, மகனுக்கு 1000 ரூபாய், அந்த மாதிரி மக்களுக்கு இலவசங்களை கொடுக்குது, சலுகையை கொடுக்குது. இலவச பேருந்து திட்டம், அந்த மாதிரி சலுகை கொடுக்குது. நம்ம அரசாங்கத்தை என்ன பண்றோம்? வரி கட்டுறோம். அதுக்கு மேல என்ன வருது? நம்மள்ட்ட இருந்து சலுகை கிடைக்குது. சரி, இப்ப பிசினஸ் பண்ண என்ன பண்றான்? பிசினஸ் சம்பாதிக்கிற படத்தை என்ன பண்ணுவான்? டாக்ஸ் கட்டுவோம்னா இது மக்கள் என்னப்பா கொடுக்குறாங்க? மக்களுக்கு என்ன அரசாங்கம் என்ன கொடுக்குது? இவ்வளவு கரண்ட் ஃப்ரீ, இவ்வளவு லேபர்ஸ் ஃப்ரீ அப்படி சொல்லி சலுகை தான் கொடுக்குது. அவனுக்கு சலுகை தான் கொடுக்குது, சப்சிடி கொடுக்குது. புரியுதாமா? இங்க அதான் கொடுத்துருக்கீங்க பாருங்க. அதாவது கவர்மெண்ட் என்ன பண்றான்? மக்கள் டாக்ஸ் கட்டுறான். அதுக்கு மக்கள் என்ன பண்றது? வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் போடுது. மகளிருக்கு 20 பேருந்து திட்டம், பெண்களுக்கு 1000 ரூபாய். அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கே நல்லது, திருப்பி அவனுக்கே வருது. அதே மாதிரி என்ன பண்றான்? பிசினஸ்மேன் டாக்ஸ் கட்டுறான். அதுக்கு என்ன கிடைக்குது? திருப்பி சர்வீஸ் கிடைக்குது, சப்சிடியா கிடைக்குது. சலுகை 100 யூனிட் கரண்ட் ஃப்ரீ, இந்த தண்ணி ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இலவசமா என்ன சப்சிடியா கொடுக்குறாங்க. சரி, அடுத்து என்ன சார்னா பேங்க்குக்கும் பிசினஸ் பீப்புளுக்கு என்ன தொடர்பு?
பேங்க்ல என்ன பண்ணுவான், பீப்புள் என்ன பண்ணுவான், சேவிங்ஸ் பண்ணுவானா, சம்பாதிக்கிறத பத்திரமா சேவிங்ஸ் பண்ணுவான், சேவிங்ஸ் பண்ணுவான். பேங்க்ல என்ன பண்ணுவான், திருப்பி லோன் கொடுப்பானா, தம்பி தேவைப்படும் லோன் வாங்கிப்பான், கரெக்டா கொடுத்துருவாங்க சரியா. அதே மாதிரி பிசினஸ் மேன் என்ன பண்ணுவான், பேங்கே உருவாக்குவான். என்ன பண்ணுவான், மாரியம்மன் கனரா பேங்க், HDFC பேங்க், அந்த மாதிரி நிறைய பிரைவேட் பேங்க் சொல்லுச்சுல, எப்படி பிசினஸ் மேன் தான் உருவாக்குறது. அவனுக்கு திருப்பி என்ன கொடுக்கும், பேங்க் லோனு கொடுக்கும். லோன் கொடுக்குமா, பிசினஸ் மேன் என்ன பண்ணும், பேங்க் லோன் கொடுக்கும் சரிங்களா. இதுதான்ப்பா சர்க்குலர் ஆஃப் எக்கனாமி. புரியுதா பாருங்கம்மா, இதுதான் சர்க்குலர் ஆஃப் எக்கனாமி. கிளியரா புரியுதா பாருங்கம்மா, புரியுதாமா, கிளியரா, பக்காவா, ஓகேவாமா. அடுத்து போலாமா, கிளியர் தானே, சூப்பர்மா. அடுத்து போலாம் தானே, சூப்பர்மா. அடுத்து போலாம். அடுத்து என்ன மேக்ரோ அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் டீடைலா பார்க்க போறோம். மேக்ரோ அண்ட் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோன்னு சொல்லி சின்ன குட்டியோண்டு இருக்கும். குட்டி என்ன இருக்கும், ஃபேமிலி தான் இருக்கும். ஒரு சொசைட்டில குட்டியா இருக்கும், ஃபேமிலி தான் இருக்கும். ஃபேமிலி. அப்போ இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்டோட பத்தி படிச்சா என்னது, அது மைக்ரோ எக்கனாமி. இதுக்கு என்ன தீரினா மதிப்பீடு கோட்பாடு சொல்லுவாங்க. மதிப்பீடு கோட்பாடு வேல்யூ தியரி. இது டிஎன்பிஎஸ்சி क्वेश्चनப்பா. மைக்ரோ எக்கனாமியோட தியரி வந்து என்னன்னா வேல்யூ தியரி, மதிப்பீடு கோட்பாடு சொல்லுவாங்க. இது எதை பொறுத்துக்குன்னா எக்கனாமிக் வெல்ஃபேரை பொறுத்திருக்கும், பொருளாதார கோட்பாடு பேஸ் பண்ணிருக்கும். இது ரெண்டு முக்கியம். நல்லா பாத்துங்க. சோ வேல்யூ தியரி, மதிப்பீடு கோட்பாடு. மைக்ரோ எக்கனாமிக்ஸோட இன்னொரு பேர் என்னன்னா அதோட கொள்கை என்னன்னா மதிப்பீடு கோட்பாடு சொல்லுவாங்க. அந்த தியரி ஆஃப் எக்கனாமிக் வெல்ஃபேர் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு தனிநபர் குடும்பம், தனி ப்ரொடியூசர், தனி கன்சியூமர், அதை பத்தி பேசுறது, அதை பத்தி படிக்கிறது மைக்ரோ எக்கனாமிக்ஸ். சின்னோண்டு ஹவுஸ் ஹோல்டு பத்தி படிக்கிறதா மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இது ரெண்டு தியரி வருது, வேல்யூ தியரி அண்ட் தியரி ஆஃப் எக்கனாமிக் வெல்ஃபேர். புரியுதாமா. அடுத்து என்ன சார், மேக்ரோ எக்கனாமிக், பேரியல் பொருளாதாரம். எக்கனாமிக் ரொம்ப பெருசு, என் குடும்பம் ரொம்ப பெருசு, நாங்க எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு சொல்லி டைரக்டா வரல. என்ன சார் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி என்ன சார் வரும், ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி என்ன வரும் அப்படின்னா பாருங்க, கண்ட்ரியோட எக்கனாமி என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் பெரிய பிரச்சனை என்ன இருக்கும், இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் இருக்கும். அடுத்து என்ன சார் அப்படின்னா வேலையின்மை இருக்கும், அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தேசிய உற்பத்தி நேஷனல் ப்ரொடக்ஷன் இருக்கும். அடுத்து வேற என்ன சார் இருக்கும் அப்படின்னா டாக்ஸஸ் இருக்கும். இது எல்லாத்த பத்தியும் படிக்கிறது தான் மேக்ரோ எக்கனாமி. ஒரு நாட்டோட வரி என்ன, ஒரு நாட்டோட பணவீக்கம் என்ன, ஒரு நாட்டோட வேலையின்மை என்ன, ஒரு நாட்டோட உற்பத்தி என்ன, இது எல்லாத்த பத்தி படிக்கிறது தான் மேக்ரோ எக்கனாமி. ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி ஃபுல்லா படிக்கிறதா என்னது மேக்ரோ எக்கனாமி. புரியுதாமா, நீங்க அதான் கொடுத்துருங்க, டிஃபரன்ஸ் கொடுத்துருங்க சரிங்களா. டிஃபரன்ஸ் அதான் கொடுத்துருங்க. ஒரு இண்டிவிஜுவல் பத்தி ப்ரொடியூசரோ கன்சியூமரோ பத்தி படிக்கிறது மைக்ரோ எக்கனாமி. மொத்த கண்ட்ரியை பத்தி படிக்கிறது மேக்ரோ எக்கனாமி. இது பிரைஸ் தியரி, இது இன்கம் தியரி சரிங்களா. அவ்வளவுதாமா, வேற எதுவும் பெருசா வேணாம். இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம் சரிங்களா. இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இந்திய பொருளாதாரத்தின் தன்மை தான் பார்க்க போறோம். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. ஃபர்ஸ்ட் என்ன சார், நேச்சர் என்ன சார், இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லிட்டுமா, எக்ஸாம்பிள் சொன்னா ஈஸியா போடுங்க. கரும்பு சாப்பிடுறீங்களாப்பா, கரும்பு சுகர் கேன், கரும்பு நீ குறும்பு அப்படின்லாம் டைலாக்லாம் வரும்ல, அதெல்லாம் பார்க்க வெறுப்பா வரும்ல. கரும்பு லவ் பண்றேன் பேசல, கரும்பு நீ குறும்பு அந்த மாதிரி பேசுவாங்க படத்தை நிறைய சினிமா டைலாக் வந்து கரும்பு நம்ம நான் கடிச்சப்ப சூப்பர் ஆகும். இந்த கரும்புல இருந்து என்ன செய்யறாங்கன்னா சுகர் செய்யறாங்களா, சுகர் செய்யறாங்க. இந்த சுகரை எடுத்து போய் என்ன எடுத்து போய் ஒரு லாரி வண்டி எடுத்து போய் லாரியில எடுத்து போவாங்க. லாரியில இந்த சுகரை என்ன பண்ணுவாங்க, மூட்டையா எடுத்து போவாங்க. சுகரை பேக் பண்ணி எடுத்து போயலாம். சுகரை பேக் பண்ணி எடுத்து போயலாம். இதுதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா செக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. துறைகள், இந்திய பொருளாதாரத்தின் துறைகள் என்ன சார். ஃபர்ஸ்ட் துறை அப்படின்னா அக்ரிகல்ச்சர். சுகர் கேன் என்ன துறைப்பா, அக்ரிகல்ச்சர். சுகர் கேன் என்ன துறை, அக்ரிகல்ச்சர். சுகர் கேன் என்ன துறைனா அக்ரிகல்ச்சர், வேளாண்மை துறை. அப்ப சுகர் கேன்ல இருந்து என்ன உருவாக்குறாங்க, சுகர் கேன் என்ன உருக்கி சுகரா உருவாக்குறாங்க. இது என்ன துறை அப்படின்னா தொழில்துறை, இண்டஸ்ட்ரி செக்டர். இந்த உருவாக்குற சுகரை ஒரு சாக்கு மூட்டையை எடுத்து என்ன பண்றாங்க, லாரியில எடுத்துட்டு போறாங்க. இது மூன்றாம் துறை. என்னது, சேவைத்துறை. புரியுதாமா, சர்வீஸ் செக்டார். புரியுதாமா, அதாவது வேளாண்மை துறை, தொழில்துறை, சேவைத்துறை, மூணு துறை இருக்கு. புரியுதாமா.
பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார். கிளியரா? ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த எக்ஸாம்பிள் எழுதிக்கோமா. கரும்புல இருந்து என்ன பண்றோம்? கரும்புல இருந்து என்ன பண்றோம்? சுகர் எடுக்கிறோம். அந்த சுகரை ஒரு மூட்டையில வச்சு என்ன பண்றோம்? லேண்ட் எடுத்துட்டு போறோம். இவ்வளவுதான் 3 செக்டர். இவ்வளவுதான் 3 செக்டர். கப்ப மட்டும் சால்ட் வாட்டர் ஜாலியா படிச்சு போயிட்டு இருக்கலாம். எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. எளிமையா படிச்சோம்னா இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஈஸியா இருக்காதுமா. நீங்க பாலிட்டி கூட நிறைய ஃபேக்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஈஸி. கான்செப்ட் தான் ராஜா மாதிரி படிச்சு போயிடலாம். சரிங்களா? ராஜா மாதிரி படிச்சு போயிடலாம். சரிங்களா? பாப்போமா? சரிப்பா. ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்டர் என்ன சார் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், வேளாண்மை தான் அது ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்டர். அடுத்து மீன்கள், மீன் பிடிக்கிறது பிரைமரி செக்டர் தான். ஃபாரஸ்ட்ரி பிரைமரி செக்டர் தான். மைனிங் என்ன சார்? அப்ப பிரைமரி செக்டர் என்ன சார் அப்படின்னா இதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குமா? பிரைமரி செக்டர்னா டைரக்டா ரிசோர்ஸ்ல கிடைக்குது. டைரக்ட் ரிசோர்ஸ்ல கிடைக்குது. ஸோ நேச்சுரல் இருந்து டைரக்டா கிடைக்கிற ரிசோர்ஸ் தான் பிரைமரி செக்டர். பிரைமரி செக்டர் டைரக்டா யூஸ் பண்ற மாதிரி இருக்கிற ரிசோர்ஸ் தான். நேச்சுரல் இருக்கிற ரிசோர்ஸை டைரக்டா யூஸ் பண்ற மாதிரி இருந்தா அது பிரைமரி செக்டர். இது பிரைமரி செக்டர். புரியுதாமா? ஒரு ரிசோர்ஸஸை டைரக்டா யூஸ் பண்ற மாதிரி, நேச்சுரல் டைரக்டா யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சா அது வந்து பிரைமரி செக்டர். பிரைமரி செக்டர் டைரக்ட் யூஸ் ஆஃப் நேச்சுரல் நேச்சுரல் உள்ள ரிசோர்ஸஸை டைரக்டா யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது பிரைமரி செக்டர். என்ன சார் டைரக்டா இருக்கு அப்படின்னா வேளாண்மை இருக்கா, அக்ரிகல்ச்சர். மீன் பிடிக்கிறது, மீன் பிடிக்க என்ன பண்ணும்? கடலை பிடிக்கும்ல, கடலை பிடிக்கும். இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதெல்லாம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இங்க அதான் கொடுத்துருக்கேன். இங்க அதான் கொடுத்துருக்கேன். வேளாண்மை, கால்நடை, மீன் பிடித்தல். சரிங்களா? கால்நடை. அடுத்த ரெண்டாவது என்ன சார்? செகண்ட் சொல்லுங்க. செகண்ட் என்ன சார்? செகண்ட் செக்டர் என்ன? ஈஸிப்பா. செகண்ட் செக்டர் ரொம்ப சப்ப. இப்போ ஃபர்ஸ்ட் செக்டர் என்ன கிடைக்கும்? ரா மெட்டீரியல் கிடைக்குமா? ரா மெட்டீரியல் கிடைக்கும். இந்த ரா மெட்டீரியல்ல இந்த மூலப்பொருட்களை என்ன பண்றோம்? நம்ம உபயோக உள்ள பொருளா மாத்துறோம். சுகர் கேன் என்ன பண்றோம்? சுகரா மாத்துறோம். சுகர் வச்சு என்ன பண்ணுவோம்? காஃபில டீல போட்டு குடிப்போமா? இல்ல கேக்கு சேர்ந்த போட்டு சொன்னா சுகர் தேவை. ரா மெட்டீரியல் மூலப்பொருள் என்ன பண்றோம்? நம்ம என்ன பண்றோம்? உபயோக உள்ள பொருளா மாத்துறோம். பினிஷ்டு குட்ஸா மாத்துறோம். இதான் செகண்டரி செக்டர். இது செகண்டரி செக்டர். புரியுதா? இது சுகர், கரும்பு. ஓகேவா? புரியுதா? இது வந்து பார்த்தா என்ன துறை? தொழில்துறை. சரியா? அதான் இங்க கொடுத்துருக்கேன். இங்க அதான் கொடுத்துருக்கேன். செகண்ட் செக்டர்ன்றது தொழில்துறை. சரியா? தொழில்துறை. சரியா? அடுத்து என்னன்னா மூன்றாம் துறைன்றது என்ன சார் அப்படின்னா மூன்றாம் துறை என்னன்னா சேவைத்துறை. மூன்றாம் துறைன்றது என்னன்னா சேவைத்துறை. என்ன சார் அப்படின்னா இங்க அதே எக்ஸாம்பிள் எடுத்துமா? சுகர் கேன்றது ஃபர்ஸ்ட் செக்டர். ரெண்டாவது சுகர் உற்பத்தி பண்ணாச்சு. அதாவது மூலப்பொருள் என்ன பண்றோம்? உபயோக உள்ள பொருளா மாத்தியாச்சு. சரியா? ஃபாரஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். அடுத்து சொல்றேன் பாருங்க. சுகர் இருக்கா? சுகர் என்ன பண்ண? பேக் பண்ணி நம்ம என்ன லாரியில எடுத்துட்டு போய் என்ன பண்றோம்? எல்லா கடையிலும் சேல்ஸ் பண்றோமா? இதுதான் என்னது? சர்வீஸ் செக்டார், சேவைத்துறை. புரியுதாமா? இதுதான் சேவைத்துறை. ஃபாரஸ்ட் எக்ஸாம்பிள் பாமா. ஃபாரஸ்ட்ல என்ன எடுக்கலாம்? ஃபாரஸ்ட்ல எடுக்கலாம்? ஏதாவது நீங்களும் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஃபாரஸ்ட்ல என்ன எடுக்கலாம்? உட் எடுக்கலாமா? ஃபாரஸ்ட்ல மரம் எடுக்கலாமா? மரம் எடுக்கலாமா? மரத்துக்கு என்ன செய்வாங்க? மரத்தை உட்டு செய்வாங்களா? உட்டுல என்ன பண்ணுவாங்க? பர்னிச்சர் செய்வாங்களா? பர்னிச்சர். மரத்தை விறகு வெட்டி என்ன பண்ண? பர்னிச்சர் செய்வாங்களா? பர்னிச்சர் எடுத்துட்டு போய் என்ன பண்ண? கடையில விற்பாங்களா? புரியுதாமா? சோ ஃபாரஸ்ட்ல என்ன எடுப்பாங்க? மரத்தை வெட்டுவாங்களா? மரத்தை வெட்டி என்ன பண்ண? உட்டா செய்வாங்களா? உட்டு என்ன தெரியும்? பர்னிச்சர் எடுத்துட்டு என்ன பண்ண? கடையில விற்பாங்களா? அவ்வளவுதான். சப்ளிமெண்ட் சால்ட் வாட்டர் முடிஞ்சு போச்சுமா. எக்ஸாம்ஸ் அவ்வளவுதான். ஃபாரஸ்ட்ல இருந்தா மரத்தை வெட்டுவாங்க. மரத்தை வெட்டி என்ன பண்ணுவாங்க? அது விறகா மாத்தி என்ன பர்னிச்சர் செய்வாங்க. பர்னிச்சர் செஞ்சு என்ன பண்ணுவாங்க? அது ஷாப்ல விற்பாங்க. அவ்வளவுதான்மா. செக்டர்ஸ் ஆஃப் எக்கனாமி புரியுதா? செக்டர்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி புரியுதாமா? புரியுதாமா? சரியா? முரளி புரியுதா? சரி. இப்போ இது என்னென்ன இருக்கு? கரண்ட் டேட்டா, ரீசன்ட் டேட்டா என்னென்ன இருக்கு? இதுதான்ப்பா. நல்லா இருக்க டயக்ராம். ஃபார்மர், இண்டஸ்ட்ரி, பிசினஸ். சரிங்களா? பிசினஸ். சரி. இப்போ இங்க அதான் கொடுத்துருக்கேன். ஸோ டைரக்ட் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் பிரைமரி செக்டர். எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், ஃபிஷிங், ஃபாரஸ்ட்ரி. சரியா? இதுல பிரைமரி செக்டர்ல அதிகமான மக்கள் எந்த இடத்துல வேலை பார்க்கணும்? ரூரல் மக்கள் என்ன பண்றாங்க? அதிகமா வேளாண்மையில வேலை பார்க்கறாங்க. சரிங்களா? அடுத்தது என்னன்னா செகண்டரி செக்டர். ரா மெட்டீரியல் பினிஷ் குட்ஸா மாத்திரதா செகண்டரி செக்டர். மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரிசிட்டி. சரிங்களா? எலக்ட்ரிசிட்டி இது வந்து வேல்யூ பண்ற ஜாப். சரிங்களா? அடுத்தது மூணாவது இப்பதான் பார்த்தோம். டெர்ஷியரி செக்டர் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது. ஃபர்ஸ்ட் 2 செக்டர்ஸ்க்கும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது. ட்ரேடு, பேங்கிங், டிரான்ஸ்போர்ட், ஐடி, டூரிசம். சரிங்களா? இப்போ இந்த 3 டேட்டால அதிகமா எங்க எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் அக்ரிகல்ச்சர். இந்த 3 துறையிலையுமே அதிகமான வேலைவாய்ப்பு எங்க வருது? வேளாண்மை துறையில அதிக வேலைவாய்ப்பு இருக்கு. எதுல வளர்ந்துட்டு வருது? சர்வீஸ் செக்டர்ல வளர்ந்துட்டு வருது. எதுல கம்மியா இருக்கு? இரண்டாம் துறையில கம்மியா இருக்கு. நோட் பண்ணிக்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்
ஃபர்ஸ்ட் செக்டர்ல தான் எப்பொழுதுமே முதல் நிலை துறையில தான் எப்பொழுதுமே வேலைவாய்ப்பு அதிகமா இருக்கும். இரண்டாவது துறை எப்போதுமே வேலைவாய்ப்பு கம்மியா இருக்கும், லிமிட்டடா இருக்கும், கம்மியா இருக்கும். எதுல வளர்ந்து வந்துட்டே இருக்கும்? தேர்ட் செக்டர்ல வளர்ந்து வந்துட்டே இருக்கும். தேர்ட் செக்டர்ல எப்போதுமே பூம் ஆகிட்டே இருக்கும், வளர்ந்து வந்துட்டே இருக்கும். ஏன்னா ஐடி இருக்கு, பேங்கிங் இருக்கு, அப்ப பிசினஸ் பண்ற எல்லாமே சர்வீஸ் செக்டர் தான். அது எல்லாம் வளர்ந்துட்டே வரும். புரியுதாமா? இதான் வேலைவாய்ப்பு ஸ்ட்ரக்சர். இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்மா, ப்ரீவியஸ் கொஸ்டின்மா. ஃபர்ஸ்ட் செக்டர்ல அதிக வேலைவாய்ப்பு இருக்கும், அடுத்து மூணாவது, அடுத்து ரெண்டாவது. சரிங்களா? அடுத்து என்ன சார் அப்படின்னா ஜிடிபி கான்ட்ரிபியூஷன். இது மாறிட்டே இருக்குமா? இது வந்து ஒவ்வொரு வருஷம் மாறிட்டே இருக்கும். இந்த வருஷம் வந்து டேட்டா வரல சொல்றேன். சேவைத்துறையில 50% மேல இருக்கும்பா. சேவைத்துறையில 50% இருக்கும். ரீசெண்டா எவ்வளவு டேட்டா 55% இருக்குமா? 55% இருக்கு. ரீசெண்டா 55% இருக்கு. தொழில்துறையில 25.3பா. ரீசெண்ட் டேட்டா படி 25.3. 25% 30% கூட இருக்கும். வேளாண்மையில 19.7பா. 19.7. இதுதான் ரீசெண்ட் டேட்டா. சேவைத்துறையில 55% இருக்குமா? தொழில்துறையில 25.3% இருக்கு. வேளாண்மை துறையில என்ன இருக்கு? 19.7% இருக்கு. 19.7% இருக்கு. இதுதான் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன். இங்க தான் கொடுத்துருங்க. இது சர்வீஸ் செக்டார், இது வந்து பார்த்தா என்னது அக்ரிகல்ச்சர் செக்டார், இது வந்து பார்த்தா என்னது தொழில்துறை, இண்டஸ்ட்ரி செக்டார். சரிங்களா? அடுத்து போவோம். சரிப்பா, இப்ப அர்பன் ஒரு ரூரல் எக்கனாமி. சரிப்பா, ரூரல்ல வேலை பார்க்குறீங்க அதிகமா எங்கப்பா வேலை பார்ப்பாங்க? ரூரல்ல வேலை பார்ப்பாங்க அதிகமா எங்க பார்ப்பாங்க? அக்ரிகல்ச்சர்ல. அர்பன்ல அதிகம் எங்க வேலை பார்ப்பாங்க? அர்பன்ல எங்க அதிகம்? இண்டஸ்ட்ரீஸ்லயும் சர்வீஸ் செக்டரும். இப்போ ஒண்ணும் இல்லப்பா, நம்ம சென்னை போறோம். சென்னையில போய் எங்க வேலை பார்ப்போம்? ஒன்னு போன் கடையில வேலை பார்ப்போம், இல்ல போன் ஷோரூம்ல வேலை பார்ப்போம், இல்ல இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்ப்போம், பேங்க்ல வேலை பார்ப்போம், ஐடில வேலை பார்ப்போம். ஐடின்றது என்னது? சர்வீஸ் செக்டர். மேனுஃபேக்சரிங் செக்டர் வேலை பார்த்தா இண்டஸ்ட்ரி வேலை பார்த்தா இண்டஸ்ட்ரி செக்டர். ஐடி, பிபிஓ அந்த மாதிரி வேலை பார்த்தா சர்வீஸ் செக்டர். அப்ப அர்பன்ல அதிகமா அங்க அதான் இருக்கு. அர்பன்ல அதிகமா அங்க இருக்கு. வேளாண்மை எங்க இருக்கு? ரூரல் ஏரியாஸ் இருக்கு. அதனால கிராமப்புறத்தை என்ன பண்றாங்க? அதிகமா என்ன பண்றாங்க? வேளாண்மை துறை வேலை பார்க்க. இது நோட் பண்ணிக்க. ரீசெண்ட் வந்து கரண்ட் ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்து ஆர்டிகல் என்னன்னா அதிகமா ரூரல் மக்கள் எதுல ஃபோக்கஸ் பண்றாங்க? அக்ரிகல்ச்சர் சார்ந்தா இருக்காங்க. அர்பன் ஏரியாஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க? இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் செக்டர் பேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரிப்பா, அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இந்தியன் எக்கானமி. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி சார் இருக்கு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ், எனர்ஜி, பவர் ஜெனரேஷன், ஐடி, எஜுகேஷன், ஹெல்த் கேர். இது எல்லாமே வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. எங்க? அர்பன்ல. ரூரல்ல வளரல. இது எல்லாமே அர்பன்ல வளருது, ரூரல்ல வளரவே இல்லை. அப்படி குறைஞ்சிட்டே போகுது. ஏன் சார் அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் எங்க வருது? ட்ரெயின் வந்தா எங்க வருது? வந்தே மாதிரி ட்ரெயின் தான் அர்பன்ல வருது, ரூரல்ல வர மாட்டேங்குது. லாஜிஸ்டிக் எங்க அதிகமா இருக்கு? அர்பன்ல இருக்கு. எனர்ஜி அங்கே அதிகமா இருக்கு, அர்பன்ல இருக்கு. பவர் ஜெனரேஷன் அதிகமா இருக்கு, கரண்ட் எங்க அதிகமா இருக்கு, அர்பன்ல. ஐடி எங்க அதிகமா இருக்கு? அர்பன்ல. எஜுகேஷன் அங்கே அதிகமா இருக்கு, ஹெல்த் கேர் எல்லாமே அர்பன்ல. அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பர் டெவலப் ஆயிட்டே போகுது. ரூரல் சைடு அப்படியே இருக்கு. புரியுதாமா? இதுதான் இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்தது ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. சப்போஸ் குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின் மாதிரி இது குரூப் 1 மெயின்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னா எல்லா டைட்டிலும் போட்டு 2 பாயிண்ட் ஒரு எக்ஸாம்பிளோட எழுதணும். சரிங்களா? ஒரு பாயிண்ட் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் மிக்ஸ்டு எக்கனாமி. இதை நம்ம பார்த்தோம். மிக்ஸ்டு எக்கனாமி பப்ளிக் செக்டர் இருக்கும். பப்ளிக் செக்டர் சோசியலிசம். பிரைவேட் இருக்கும். இவங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்து அரசாங்கத்துக்கு ப்ராஃபிட் கொண்டு தான் மிக்ஸ்டு எக்கனாமி. பிரைவேட்டும் பப்ளிக்கும் 2 செக்டரும் சேர்ந்து வேலை பார்க்கறதா மிக்ஸ்டு எக்கனாமி. சோசியலிசம் பிளஸ் கேபிட்டலிசம் இது 2 சேர்ந்து வேலை பார்க்கறதா கலப்பு போடுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ரீசெண்ட் என்ன டேட்டா அப்படின்னா பிபிபிபி, பர்ச்சேசிங் பர் பிரியாரிட்டி, எதுல அதிகமாகுது அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் கிரீன் எனர்ஜிலையும் அதிகமாகுது. ரீசெண்ட் டேட்டா நோட் பண்ணியே. கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரி, ப்ரீவியஸ் கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ். ரீசெண்டா வந்து நியூஸ் பேப்பர்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணிக்கங்க. ரீசெண்டா நியூஸ் பேப்பர்ல கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா பர்ச்சேசிங் பிரியாரிட்டி அதுல அதிகமாகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் கிரீன் எனர்ஜி. என்ன சார் கிரீன் எனர்ஜி அப்படின்னா ரெனியூபிள் எனர்ஜி இருக்குல்ல. கிரீன் எனர்ஜினா அது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்னு சொல்லுவாங்க. ரெனியூபிள் எனர்ஜி அதுல அதிகமான மக்கள் என்ன பண்றாங்க? இன்வெஸ்ட் பண்றாங்க. உலகம் ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணுது. சரிங்களா? அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு போடுறாங்க, மருந்து கொண்டு வராங்க, ட்ரெயின் கொண்டு வராங்க, ஏர்போர்ட் கொண்டு வராங்க, பரந்தூர் ரயில்வே ஸ்டேஷன், பரந்தூர் ஏர்போர்ட் கொண்டு வராங்க. அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப பர்ச்சேசிங் பர் பிரியாரிட்டி எது அதிகமாகுது? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லயும் கிரீன் எனர்ஜி அதிகமாகுது. இதுதான் கலப்பு போடுறாங்க. இப்ப ரீசெண்ட் டேட்டா இந்தியால. அடுத்து என்ன சார் அப்படின்னா அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மை ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுப்பா. இந்தியாவில ஸ்ட்ரென்த் பலமே வேளாண்மை தான். ஏன்னா 60% இந்தியன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணிருக்காங்க? வேளாண்மையை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ரீசெண்ட் டேட்டா என்ன சார் அப்படின்னா என்னன்னா இப்போ வீட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாச்சுப்பா. வீட்டோட எக்ஸ்போர்ட் 2022ல இருந்து 2021 இருந்து 2025 பல மடங்கு உயர்ந்துச்சு. எதுனாலப்பா? டியூ டு கொரோனானால நிறைய நாடு வந்து பார்த்தோன்னா வேளாண்மை ரொம்ப அதிகமாச்சு. ஆனா இந்தியா ஈஸியா சமாளிச்சுது. ரைஸ் அண்ட் வீட்ல இப்ப உலகத்துல நம்ம அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ற நாடா இருக்கும்பா. ரைஸ் அண்ட் வீட்ல
ரைஸ் அண்ட் வீட், கோதுமை மற்றும் அரிசியில நம்ம உலகத்திலேயே அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றோம். என்ன காரணம்னா டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்றோம், அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றோம். ஒரு காலத்து இந்தியாவை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா உணவுக்கு கையேந்தி நாடுன்னு சொல்லுவாங்க, ஃபுட் பவுல் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஃபுட் பவுல் கண்ட்ரி, உணவுக்கு கையேந்தி நாடுன்னு சொல்லுவாங்க. ஃபுட் பவுல் கண்ட்ரி என்ன சொல்ல, இந்தியாவை 1966 உணவுக்கு கையேந்திய நாடுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க, உணவுக்கு கையேந்திய நாடு. இப்ப என்ன சொல்றாங்க, உணவுக்கு என்ன பேர் போட நாடு சொல்றாங்க, உணவுக்கு பேர் போட நாடு, ஃபுட் சர்ப்ளஸ் கண்ட்ரின்னு சொல்றாங்க. உணவு அளவுக்கு அதிகம் போச்சு. ஒரு காலத்து இந்தியா எப்படி இருந்துச்சு, உணவு ஐயா சாப்பாடு போடுவியா அப்படின்ற மாதிரி இருந்தா. இப்ப எப்படி இருக்கு, பல ஊருக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கான், பல ஊருக்கு சாப்பாடு போட்டுருக்கான். அது காரணம் என்னது, அக்ரோடெக். புரியுதாமா? இப்ப வேளாண்மை ரொம்ப முக்கிய பங்கு இருக்குது. புரியுதா, வேளாண்மை ரொம்ப முக்கிய பங்கு. அது அடுத்தது எமர்ஜிங் மார்க்கெட், வளர்ந்து வரும் சந்தை. என்ன சார் வளர்ந்து வரும் சந்தை அப்படின்னா, நிறைய குளோபல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க, இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றாங்க. ரீசென்ட் டேட்டா நோட் பண்ணி கீழே கொடுத்துருக்கீங்க பாருங்க. இந்த டேட்டா ரொம்ப முக்கியம்பா, ரொம்ப முக்கியம். சைனால எவ்வளவு, சைனால வந்து 15.5%. ஏன்பா எம்புட்டு இருக்கு பாரு, இந்தியா வந்து 3.2 தான், 5 மடங்கு இருக்குப்பா, 5 மடங்கு. ஏன்னா சைனா அதிகமா என்ன பண்றான், எக்ஸ்போர்ட் பண்றான், இம்போர்ட் என்ன பண்றான், கம்மியா பண்றான். இம்போர்ட் என்ன பண்றான், கம்மியா பண்றான். அதனால என்னாச்சு, சைனால எப்போதுமே மார்க்கெட் அதிகமா இருக்கும். இப்போ ஒண்ணு இல்லப்பா, எல்லாரோட போன் என்ன போன், என் போனே சைனா போன் தான்ப்பா. இந்த என் போன் இருக்கு, இதே சைனா போன் தான். அப்ப எல்லார் வீட்லயும் சைனா போன் எல்லாம் ஒண்ணு இருக்கா, சைனா பொருள் இருக்கா. அப்போ ஊருக்கு ஊரு, தெருவுக்கு தெரு, ஒவ்வொரு வீட்லயும் சைனா பொருள் கொண்டு வந்துட்டு அவன் என்ன பண்றான், மார்க்கெட் டெவலப் பண்றான். இப்ப இந்தியா அதை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்தியா என்ன பண்ணா, அதை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால இந்தியா வந்து வளர்ந்தோர் சந்தையில என்ன பிளேஸ்ல இருக்கு, 2வது பிளேஸ்ல இருக்கு. வளர்ந்தோர் பொருளாதாரத்துல என்ன பிளேஸ்ல இருக்கு, 2வது பிளேஸ்ல இருக்கு. இப்ப பாப்போம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. 1990 நம்ம இந்தியன் எக்கனாமி வந்து growth rate 3% பா, 3% growth rate வந்து பார்த்தா 3%. growth rate வந்து 3%. இப்ப எத்தனை சார் இருக்கு, 2025 6-9, இது மாத்தி வந்துருக்குப்பா. 6-9, 6 to 9% இருக்கு. அந்த ஆவரேஜா 6-9% இருக்கு. 1990 3% பொருளாதாரம் இப்ப என்ன ஆச்சு, 6-9% மாறிச்சு. 6-9% மாறிச்சு. புரியுதாமா? இதுதான் வளர்ந்து வரும் சந்தை. சரி, இப்ப என்ன சார் ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்னா எஃப்டி, அந்நிய நேரடி முதலீடு. இதுல எதுல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்திய நாட்டில் உள்ள டிஜிட்டல் பேமெண்ட்லையும் இ காமர்ஸ்லையும் பே பண்றாங்கப்பா. இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், எந்த நாட்டுல நம்ம யூபிஎஸ்சி தான் ஃபாலோ பண்றாங்க, பண்ண நாடு இது உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா. எந்த நாட்டுல நம்ம இந்தியாவோட யூபிஐ அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்றாங்க, இது உங்களுக்கான கொஸ்டின். கமெண்ட் செக்ஷன்ல போடுற கொஸ்டின், சரிங்களா? கமெண்ட் செக்ஷன்ல போடுற கொஸ்டின். புரியுதாமா? ரீசன்ட் கரண்ட் என்ன பண்றாங்க, எஃப்டி அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க. எதுல டிஜிட்டல் பேமெண்ட்லயும் இ காமர்ஸ்லயும் ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங்லயும் டிஜிட்டல் பேமெண்ட்ல என்ன பண்றாங்க, அதிகமான அந்நிய நேரடி முதலீடு வருது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? அடுத்தது மெம்பர் ஆஃப் G20 மாடல். இது சூப்பரா முக்கியமான விஷயம்ப்பா. G20 மாடல் நம்ம எப்ப சேர்ந்தோமோ அப்ப நம்ம எக்கனாமி சூப்பரா போயிடுச்சு. இப்ப ரீசெண்டா 2023 கூட நம்ம கண்டக்ட் பண்ணோம், தலைமை நடத்துறோம். ஒரு பூமி, ஒரு குடும்பம், ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு தலைப்புல நம்ம இந்தியா போஸ்ட் பண்ணாங்க, சரிங்களா? இதுதான் இந்தியாவோட பலம். அப்புறம் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம். இது நம்ம பார்த்து என்ன பார்த்தோம், ஃபாஸ்ட் க்ரோவிங் மார்க்கெட், வளர்ந்து வரும் சந்தை பார்த்தோம். இது என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஃபாஸ்ட் க்ரோவிங் எக்கனாமி பார்க்கணும். எக்கனாமி என்ன சார் எக்கனாமி அப்படின்னா, இந்திய growth rate என்னாச்சு 7.8%. நோட் பண்ணி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பா. அமெரிக்கா காட்டி நம்மள ஃபர்ஸ்ட் இருக்கோம். இந்தியா 2020 வேகமா வளர்ந்து வந்துட்டே இருக்கு, வேகமா செம்மையா போயிட்டு, செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா இப்ப ஜிடிபி growth எத்தனை பிளேஸ்ல இருக்கும், இருக்குமா? ஜிடிபி ஃபர்ஸ்ட் யார் இருக்கா, சைனா இருக்காங்க. இருக்காங்க. ரெண்டாவது யார் இருக்கா, சரி ஃபர்ஸ்ட் அமெரிக்காவா, அமெரிக்கா. ஜிடிபி growth ஃபர்ஸ்ட் வந்து யார் இருக்கானா, அமெரிக்கா இருக்கா. அமெரிக்கா, யூஎஸ்ஏ. நான் செக் பண்ணி சொல்றேன், அந்த டேட்டா இருக்கட்டும், நான் செக் பண்ணி சொல்றேன், நாளைக்கு சொல்றேன். ஜிடிபி டேட்டா 5 டேட்டா நாளைக்கு சேர்த்து சொல்றேன், சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் எக்கனாமி 2025 இந்தியா வந்து எவ்வளவு பர்சன்ட் இருக்கு, 7.8% பா. 7.8% வந்துருச்சு. 7.8% வந்து என்ன வந்துருச்சு, இந்தியா வந்துருச்சு. 7.8% வந்து ஜெர்மனி இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா, இந்தியா ஜெர்மனி சப்ரஸ் பண்ணிட்டு 2027 வந்துரும், 3rd பிளேஸ் வந்துரும். உலகத்திலே மிகப்பெரிய பொருளாதாரத்துல 3ஆவது பிளேஸ்க்கு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. 3ஆவது பிளேஸ்க்கு வந்துரும் சொல்லி சொல்றாங்க. புரியுதா? 3ஆவது பிளேஸ்க்கு வந்துரும் சொல்லி சொல்றாங்க. அடுத்தது ஃபாஸ்ட் க்ரோவிங் சர்வீஸ் செக்டர். இந்தியால ஐடி பயங்கர பூம் ஆகுதுப்பா.
ஐடி இண்டஸ்ட்ரி தெரு பூம் ஆகுது, பயங்கரம் பூம் ஆகுது, செம்மையா பூம் ஆகுது. பிபிஓ கால் சென்டர் இருக்குல்ல, கால் சென்டர், உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, போன் பண்ணி கேட்கறாங்க, ஐயோ சார் நாங்க ஜியோல இருந்து போன் பண்றோம் சார், ஏர்டெல் இருந்து போன் பண்றோம் சார், நாங்க வந்து பார்த்தா இந்த நிறுவனத்துல போன் பண்றோம், உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா சார், போன் பண்ணி கேட்கறாங்கல்ல. பிபிஓ பயங்கர உருவாத கால் சென்டர். அந்த ஃபின்டெக்னா உண்மைப்பா ஒரு டெக்னாலஜி சென்டர் ஃபினான்ஸ் பண்றது உருவாக்குறாங்க, ஃபினான்ஸ் பண்றது நிறுவன தொழில்நுட்பம் உருவாக்குறாங்க, அதான் ஃபின்டெக். இது எல்லாமே பூம் ஆகுது, பயங்கரம் வெடிக்குது. சரிங்களா? இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம டிஜிட்டல் எக்கனாமி எப்படி எவ்வளவு அச்சீவ் பண்ணுவோம், 1 ட்ரில்லியன் எக்கனாமி அச்சீவ் பண்ணிடுவோம். டிஜிட்டல் எக்கனாமில இருந்து என்ன பண்ணுவோம், 1 ட்ரில்லியன் எக்கனாமி அச்சீவ் பண்ணிடுவோம். 2027 நம்ம என்ன அச்சீவ் பண்ணுவோம், டிஜிட்டல் பொருளாதாரத்துல 1 ட்ரில்லியன் எக்கனாமி அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து என்ன சார் அப்படின்னா, இதுதான்ப்பா இந்தியால வளர்ந்து வரும் ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் growing செக்டர், ஃபர்ஸ்ட் இ காமர்ஸ். இப்ப என்ன பண்றோம், எங்க போனாலும் யூபி கரெக்டா, யூபிஐ பே பண்றோமா, டீ குடிச்சா அண்ணே, சிகரெட் குடிச்சா யூபி, தண்ணி அடிச்சா ஒயின் ஷாப்ல யூபி கொண்டு வந்தாங்க. சாதாரண கிராம வரையும் என்ன பண்றாங்க, யூபி கொண்டு வந்தாங்க. கடைக்கு போனா யூபி. அப்போ எல்லாமே என்ன பண்றோம், ட்ரெஸ் வாங்கலாம் கடைக்கே போதும், ஆன்லைன்ல சாப்பாடு என்ன ஜொமேட்டோல ஸ்விக்கில ஆன்லைன் ஆர்டர் போடுறோமா. அப்போ ஆன்லைன் ஷாப்பிங் அதிகமாச்சா இந்தியால. ஆன்லைன் ஒண்ணு ஒரு முறுக்கு பாய்க்காக கூட ஆன்லைன்ல ஆர்டர் போடுறாங்களா, சோம்பேறித்தனம் அதிகமாச்சு ஆன்லைன் ஷாப்பிங். இது பயங்கரமா இருக்கு ஆன்லைன் ஷாப்பிங். அடுத்து என்ன சார், ஐடி சாஃப்ட்வேர் சூப்பரா போயிட்டு இருக்கு. அடுத்து ஹெல்த் அண்ட் பார்மசி, இது பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு. ரெனியூபிள் எனர்ஜி சூப்பரா போயிட்டு இருக்குப்பா. ரெனியூபிள் எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, அதை பேசி நிறைய பவர் பிளான்ட் கொண்டு இருக்காங்க. ஒரு ஃபின்டெக் சிட்டி நம்ம தமிழ்நாட்டில் எங்க இருக்கு, நந்தி கலம்பகத்துல ஒரு ஃபின்டெக் சென்டர் இருக்கு, நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகத்துல என்ன இருக்கு, ஒரு ஃபின்டெக் சிட்டி ரீசெண்டா கொடுத்துருக்காங்க. மூச்சு அடைச்சிச்சு லைட்டா, மூக்குல வந்து கொசு போயிருச்சு, அதான் மூச்சு அடைச்சிச்சு லைட்டா, அது எழுதும் லேட் ஆயிடுச்சு. அடுத்து லார்ஜஸ்ட் டொமஸ்டிக் கன்சப்ஷன். என்னன்னா இந்தியால எவ்வளவு மக்கள் தொகை அப்படின்னா 1,04,00,000 அப்ராக்சிமேட்டா 1.4 crores வச்சிருக்காங்களா. இவங்க அதிகமா என்ன பண்றாங்க, இந்தியா இன்வெஸ்ட் பண்றாங்க. இப்ப ஒண்ணுல ஒரு ஆள் ஒரு பொருளை வாங்கினா என்னாச்சு, அந்த பொருள் டிமாண்ட் 100 பேர் ஒரு பொருளை வாங்கினா அது அதிகமா டிமாண்ட் ஆகும். 1000 பேர் வாங்கினா 1 கோடி பேர் வாங்கினா அப்போ இந்தியால 1.4 பில்லியன் இருக்காங்கப்பா. 1.4 பில்லியன் இருக்காங்க, 1.4 பில்லியன் இருக்காங்க, 140 கோடி இருக்காங்க. அப்போ அவங்க அதிகமா என்ன பண்றாங்க, இன்கம் உருவாக்குறாங்க. அவங்க எப்படி உருவாக்குறாங்க, இப்போ எக்ஸ்னு ஒரு ஆள் இருக்காப்பா, இவன மாதிரி குரூப் ஆஃப் எக்ஸ் நிறைய பேர் எக்ஸ் இருக்காங்க. சரி வேணாம், இந்த பேர் வேணாம், ஏபிசி ஏன்னு வச்சுக்கோ. ஏன்னு ஒருத்தர் இருக்கான், ஏன்ற ஒருத்தர் இன்கம் சம்பாதி, இவன மாதிரி ஏன்னு சொல்லிட்டு என்ன ஏன்னு சொல்லிட்டு சொசைட்டி ஃபுல்லா சேருது. இந்த சொசைட்டில இவன் இன்கம் உருவாக்குறான். இவன் வந்து என்ன பண்றான், ஒரு பொருளை போய் ஸ்பெண்ட் பண்றான். இது பல பேருக்கு இன்கம் உருவாகும். அதாவது ஒரு ஆள் இன்கம் ஒரு நாளுக்கு என்ன எக்ஸ்பெண்டிச்சரா போய் முடியுது. ஒரு ஆள் இன்கம் ஒரு ஆள் எக்ஸ்பெண்டிச்சரா முடியுது. இப்போ ஒரு கடையில போய் நான் சட்டை வாங்குறேன், இப்ப சட்டை வாங்க நான் காசு கொடுப்பேனா, அது அவனுக்கு இன்கம், எனக்கு செலவு. இதான்பா, இதான் இந்தியாவில மார்க்கெட். இந்தியாவில மார்க்கெட் இதான் ஒன்றும் பிரச்சனைமா. ரைட், இந்தியாவில இன்கம் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், அதிகமா ஸ்பெண்டிங் ஆகிட்டே இருக்கு. ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் இன்கம் அதிகமாகும். ஏன்னா யூபிஐ, அதுதான் யூபிஐயும் இ காமர்ஸ் தான். சரிங்களா? அடுத்து என்ன சார் அப்படின்னா, இந்தியாவில இதுதான் ஸ்பெண்ட் பண்றாங்க. இங்க டேட்டா ஃப்ளோச்சர் கொடுத்துருக்கேன், கிளாஸ் முடிஞ்சோன்னு பாருங்க. சரிங்களா? 1992 எப்படி கொடுத்தாங்க, 2002 எவ்வளவு கொடுத்துருக்காங்க. கிளாஸ் முடிஞ்சோன்னு பிடிஎஃப் நான் போட்டு விட்டுறாங்க. அப்புறம் ரேபிட் அர்பனைசேஷன், விரைவா நகரமயமாகுது. என்ன ஆகுது, நகரமயம் ஆகிட்டே இருக்கு. ராப்பிடா என்னது அர்பனைசேஷன், என்ன தீம், ஸ்மார்ட் சிட்டி மிஷன் கீழே என்னது, கிராமங்கள் செமி ரூரல் ஏரியாஸ்ல என்ன ஆகுது, என்ன ஆகுது, அர்பன் ஏரியாஸா மாறுது. சரி என்ன சார் அப்படின்னா, இங்க பாருங்க, இதான்ப்பா இந்தியால அதிகமா அர்பனைசேஷன் உள்ள இடம் வந்து டெல்லிப்பா. டெல்லி 97.5% பா. டெல்லி தான் ஃபர்ஸ்ட் அதிகமா அர்பனைசேஷன். ஏன்னா கிராமமே இருக்காது. அடுத்து சண்டிகர் பஞ்சாப் ஹரியானா கேபிட்டல் 97.5, 25 அது 5-25. அடுத்து என்ன சார் அப்படின்னா, தாமன் தையூ 75.2. அடுத்து என்ன சார் அப்படின்னா, பாண்டிச்சேரி 68.3. இது எல்லாமே என்னது, யூனியன் பிரதேசம். இது எல்லாமே யூனியன் பிரதேசம். ஸ்டேட்ல எது சார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, கோவா. கோவா தான் ஃபர்ஸ்ட். சரி, தமிழ்நாடு எவ்வளவு சார், தமிழ்நாடு அர்பனைசேஷன் பர்சன்டேஜ் எவ்வளவுப்பா அப்படின்னா 48.4. தமிழ்நாடு பர்சன்டேஜ் 48.4. இது வந்து பார்த்தா ரீசென்ட் டேட்டா 2011 டேட்டா, ரீசென்ட் டேட்டால 2010 சென்சஸ் டேட்டா. புரியுதாமா? சென்சஸ் டேட்டா. அடுத்தது
ஸ்டேபிள் மேக்ரோ எக்கனாமி, ஒரு நிலையான பேரில் பொருளாதாரம் இந்தியாவில் இருக்கு. என்னதான் இன்ஃபிளேஷன் வந்தாலும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடும். எவ்வளவுதான் இன்ஃபிளேஷன் வந்தாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடும். இந்தியாவில் இப்ப எவ்வளவு இன்ஃபிளேஷன் இருக்குன்னா 5% கம்மியா இருக்குமா? இந்தியாவில் எவ்வளவு பர்சன்ட் இருக்கு? 2020 படி 5% கம்மியா இருக்கு. 5% என்ன அது கம்மியா இருக்கு, கம்மியா இருக்கு. 5% கூட கம்மியா இருக்கு. இந்தியாவோட இன்ஃபிளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5% கம்மியா இருக்கு, கம்மியா இருக்கு, கம்மியா இருக்கு. அடுத்து என்ன சார் அப்படின்னா டெமோக்ராட்டிக் டிவைடட். இந்தியாவில் என்ன பாப்புலேஷன் அதிகமா? யூத் பாப்புலேஷன் அதிகமா, ஓல்டு பாப்புலேஷன் அதிகமானா ஓல்டு பாப்புலேஷன் காட்டிலும் யூத் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு, அதிகமா இருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ்னா 62.5% இருக்குப்பா. இந்தியால இளைஞர் நாடு சொல்றோம். ஏன்னா இந்தியாவில் எவ்வளவு பர்சன்ட் இருக்கா? 62.5% மக்கள் இளைஞரா யூத்தா இருக்காங்க. இது மிகப்பெரிய பவர்ப்பா, மிகப்பெரிய பவர். இதனால என்ன பண்றோம், நம்ம பொருளாதாரம் பயங்கரமா சூப்பர் ஸ்ட்ரென்த்தா இருக்கு, சூப்பர் ஸ்ட்ரென்த்தா இருக்கு. ஏன்னா யூத் என்ன பண்ணுவான்? வேலைக்கு போவான், வீட்டுல சும்மா இருக்க மாட்டான், வீட்டுல கண்டிப்பா ஜாபுக்கு போவான். இந்த ஜாப் மூலம் என்ன ஆகும்? இன்கம் வருமா? இந்த இன்கம் அதிகம் உருவாக என்ன ஆகும்? நாட்டுக்கு ஜிடிபி வருமா? நாட்டுக்கு ஜிடிபி வருமா? நாட்டுக்கு ஜிடிபி வருமா? இவ்வளவுதான் கான்செப்ட். எவ்வளவுக்கு எவ்வளவு நாட்டுல யூத் இருந்தாலும் அவ்வளவுக்குள்ள ஜாப் ஆபீஸ் வரும். ஜாப் ஆபீஸ் வர அவனுக்கு இன்கம் வரும். இன்கம் வர என்ன ஆகும்? ஜிடிபி growth உருவாகும். இதுதான் மக்கள் தொகை ஈவு, மக்கள் தொகை ஈவு. புரியுதா? அடுத்து என்ன சார் அப்படின்னா வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. இதான் இன்னைக்கு கடைசி டாபிக், வீக்னஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமி. என்ன சார் பொருளா வீக்னஸ் ஆனா ஃபர்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு. எந்த ஸ்டேட் அதிகமான? கேரளாப்பா. நோட் பண்ணி ரீசன்ட் டேட்டா. கேரளால தான் அதிகமான வேலையின்மை இருக்கு. அதுவும் படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க. படிச்சு நிறைய பேர் வேலை, எக்ஸ்பெஷல் யூத் நம்மள மாதிரி ஜாப்ஸ் படிக்கிறதுக்கு அப்புறம் வந்து குவாலிஃபைடு எம்ப்ளாய்மெண்ட் வரும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கு, தள்ளி போறது. சரிங்களா? தள்ளி போறது. ஜாப் கிரியேஷன் ஸ்லோ ஆகிறனால எக்கனாமிக் growth என்ன டவுன் ஆகுது, எக்கனாமிக் growth டவுன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா பாவர்ட்டி அண்ட் அன்இக்குவல். இதுல என்னன்னா பாருங்க, ரிச் வந்து செம்மையா வந்து ரிச் ஆயிட்டே போயிட்டு இருக்கான். ஆனா ஏழை என்ன ஆயிட்டு இருக்கான்? இன்னும் ஏழை ஆயிட்டே இருக்கான். இதான் இப்ப இந்தியாவோட நிலைமை இதுதான். இந்த இது எப்ப மாறுதோ அப்பதான் நாடு நல்லா வளர்ச்சி ஆகும். இந்தியால பணக்காரன் செம்மையா பணக்காரனே போயிட்டு இருக்கான், ஏழை இன்னும் ஏழை ஆயிட்டே இருக்கான். அதை இங்க கொடுத்துருக்காங்க. லார்ஜ் பாப்புலேஷன் பாவர்ட்டி, நிறைய மக்கள் இன்னும் பாவர்ட்டியில இருக்காங்க. எக்ஸாம்பிள் ராஜஸ்தான், யூபி, மத்திய பிரதேசம் நிறைய பேர் பாவர்ட்டி. ஆனா அந்த ஊருக்கு பிசினஸ் பண்றாங்க, அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சொல்ல போனா அம்பானி வீடு இருக்குல்லப்பா, நம்ம அம்பானி வீடு இருக்குல்ல, அம்பானி வீடு பக்கத்துல அந்த தாராகிற ஸ்டெம் இருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய அவர் நினைச்சா ஒரே நிமிஷம் அந்த ஸ்டெம் என்ன பண்ணலாம்? கோபுரம் மாத்தலாம். மாத்த மாட்டார். இப்போ வறுமையா இங்கதான் இருக்கு, பணக்காரன் இங்க இருக்கான். ஏழை இங்கே இருக்கா, பணக்காரங்க. இந்த ரெண்டு பேரும் உள்ள கேப் வந்து இந்தியா அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு பேரும் கேப் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர் மக்கள் வந்து என்ன பண்றாங்க? பாவர்ட்டியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எப்படி முன்னேறாங்களோ அப்பதான் என்ன நாடு முன்னேறும் சொல்லுவாங்க. புரியுதா? ரிச் இவன் முன்னேறிட்டே இருக்கான், பூர் என்ன பண்றான்? இவன் பின்னோக்கிட்டே இருக்கான். இதான் இந்தியாவோட நிலைமை. சரிங்களா? அடுத்து இதுதான் ஜென்ரல் டேட்டா. எது வீக்னஸ் எது ஸ்ட்ரென்த்னு கேட்பான். அவ்வளவுதான், அது தெரிஞ்சா போதும். அடுத்து நம்ம அதிகமா எதை நம்பி இருக்கோம்? அக்ரி செக்டர் நம்பி இருக்கோம். ஏன் சார் அப்படின்னா பாருங்க, லிட்ரேசி ஓகே. ஆனா வந்து நம்ம சர்வே பண்ண முடியாதுல்ல. பாவர்ட்டி எப்ப பூர் வந்து ரிச் ஆகணும் அப்பதான் நாடு வளர்ச்சி ஆகும். நல்லா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் செக்டர் இருக்குப்பா, என்ன துறைனா அக்ரிகல்ச்சர் துறை. ரெண்டாவது துறை என்னப்பா? சேவைத்துறை. நம்ம என்ன பண்ணோம்? அக்ரிகல்ச்சர் சூப்பரா டெவலப் ஆயிட்டோம். இங்க இருந்து எங்க போட்டோம்? டேரக்டா ஜம்ப் ஆகி தேர்டுக்கு போயிட்டோம். செகண்ட்ல வேலை பார்க்க ஆளே இல்லை. ஏன்னா இண்டஸ்ட்ரி கம்மியா இருக்கு. இந்தியால 140 கோடி மக்கள் உள்ள இண்டஸ்ட்ரி இல்ல. ஏன்னா இண்டஸ்ட்ரி தான் அதிகமாகும். லிட்ரேசில ஃபர்ஸ்ட் அதாமா, அதுதான் சொல்றேன். லிட்ரேசில கேரளா ஃபர்ஸ்ட். படிச்ச அதிக பேர் இருக்கனாலதான் அங்க என்ன உருவாகுது? அதிகமா படிச்சவங்க வேலை இல்லாம இருக்காங்க. படிச்சவங்க அதிகமா வேலை இல்லாம இருக்குது கேரளா தான். எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவாங்க. படிச்சவங்க வேலை இல்லாம இருக்கான்னு சொல்லுவாங்க. நல்ல ஜாப் வர வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் துறை என்னன்னா வேளாண்மை துறையா? ஃபர்ஸ்ட் துறை வேளாண்மை துறை. இந்த துறையில என்ன பண்ண ஜம்ப் ஆகி தேர்ட் துறைக்கு போயிட்டாங்க. இந்த துறையை மறந்துட்டாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி கம்மியா இருக்கு. இந்தியா 140 கோடி மக்கள் இருக்காங்கப்பா. அந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி தொழில்துறை இந்தியாவில் இல்ல, அவ்வளவு இல்ல. அதான் காரணம். அதை என்ன பண்றாங்க? அக்ரிகல்ச்சர் இருந்து அடுத்த துறைக்கு என்ன பண்றான்? தேர்ட் துறைக்கு போயிட்டான். இதனால இந்தியாவில் வேலை வாய்ப்பு இல்லப்பா. வேலை வாய்ப்பு இல்லாம போச்சு. இப்ப சைனா எப்படின்னா, இங்க பாருங்க, சைனா என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்டர் உருவாக்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் 1978 என்ன பண்ணான்? எல்பிஜின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தான். இந்த விஷயம் வந்து நம்ம லேட்டா கொண்டு வந்தோம். எல்பிஜி ஒரு விஷயம் கொண்டு வந்தோம். அதெல்லாம் சயின்ஸ் சூப்பர் டெவலப் ஆச்சு. அடுத்து தேர்ட் சூப்பர் டெவலப் ஆச்சு. சப்போஸ் நம்மளும் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணோம்? 1990 எல்பிஜி கொண்டு வராம 1970 கொண்டு வந்தா இந்தியா சைனா மாதிரி நம்மளும் ஆயிருக்கும். என்ன பண்றோம்? நம்ம ஃபர்ஸ்ட் செக்டர் தேர்ட் செக்டர் போயிட்டோம். செகண்ட் செக்டர் மறந்துட்டோம். அதான் பிரச்சனை. அதனாலதான் என்ன பண்றோம்? வேளாண்மை ரொம்ப நம்பி இருக்கதா இருக்கு. அதிகமா நம்ம வேளாண்மை ரொம்ப நம்பி இருக்கதா இருக்கு. ஆனா அவ்வளவு வருமானம் வராது. சரியா? அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்லோவா இருக்கு. எங்க ஸ்லோவா இருக்குன்னா ரூரல் சைட்ல ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அர்பன் சைட்ல பீக்ல இருக்கு. ரூரல் சைடு ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இன்னும் சொல்ல ஹில்லி ஏரியாஸ், அந்த மலைவாழ் மக்கள் வாங்கலாம் ரோடே போட மாட்டாங்க. ரோடு இருக்காது, ரயில்வே இருக்காது.
அந்த மாதிரி பவர் இருக்காது, எல்லாமே கட் ஆகும். ரோடு சில கிராமத்துல போனா ரோடே இருக்காதுப்பா. கிராமம் ரோடு குழிப்பள்ளமா இருக்கும், ரோடு ரயில்வே இருக்காது, பவர் இருக்காது, டிரான்ஸ்போர்டேஷன் இருக்காது, நிறைய இருக்கும். மெனி ரேர்லிஸ் வந்து என்னாச்சு பேசிக்ஸே இல்ல, ரொம்ப கஷ்டம். இன்னும் சில ஏரியா ரோடு இருக்காது, நெட் இருக்காது, போனே இருக்காது. அந்த மாதிரி ஏரியாலாம் இன்னும் நார்த் இந்தியாவில் நிறைய பிளேஸ் இருக்கு. சரியா? அடுத்து என்ன சார் அப்படின்னா டிபெண்டன்ஸ் ஆன் இம்போர்ட் நம்பி அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிள் சவுதி அரேபியா என்னப்பா வாங்குறோம்? குரூட் ஆயில் வாங்குறோமா? குரூட் ஆயில் எங்க வரும்? சவுதி அரேபியா. கச்சா எண்ணெய் வாங்குறோமா? எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எங்க அதிகமா வாங்குறோம்? சைனால இருந்து வாங்குறோம். இப்போ இம்போர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குப்பா. நம்ம எக்ஸ்போர்ட் பண்றத காட்டி இம்போர்ட்ல அதிகமா செலவு பண்றோம். இம்போர்ட்ல அதிகமா செலவு பண்ண நம்ம ஜிடிபி growth குறையும்பா. ஜிடிபி growth. இப்போ இதுதான் நிறைய ஸ்கீம் கொண்டு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். சரிங்களா? ரீசெண்டா இம்போர்ட்ல வந்து அதிகமாச்சு. ஏன்னா குளோபல்ல வந்து ஆயில் கிரைசிஸ் வந்துச்சு. ஏன்பா? குளோபல்ல என்ன பிரச்சனை வந்துச்சு? என்ன பிரச்சனை? அதான் பிரச்சனை. ஆயில் தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வார் நடந்துச்சுல, உக்ரைன் வார்னால உலக லெவல்ல என்ன பிரச்சனை வந்துச்சுப்பா? ஆயில் கிரைசிஸ் வந்துச்சு. அடுத்தது வீட் கிரைசிஸ் வந்துச்சு. இந்த வீட் கிரைசிஸ் நம்ம இந்தியா சூப்பரா டாக்கிள் பண்ணி என்ன பண்றான்? அவனை சாதகமா பயன்படுத்தினான். ஆனா ஆயில் கிரைசிஸ்னால இந்தியா அஃபெக்ட் ஆனா பயங்கரமா அஃபெக்ட் ஆனா. இந்தியா வந்து பயங்கரமா அஃபெக்ட் ஆனா. புரியுதாமா? அதுல குரூட் ஆயில் விலை பயங்கரம் அதிகமாச்சு. சரிங்களா? அடுத்து என்ன சார் அப்படின்னா கரப்ஷன், ஊழல்பா. நம்ம இந்தியாவில மிகப்பெரிய சாபக்கேடு ஊழல் தான்ப்பா. ஊழல், ரெக்டாபிசம், ஃபேவரட்டிசம், அதுக்கப்புறம் நெப்போட்டிசம் சொல்லுவாங்க. இருக்கிற அந்த யார் கூட சொல்லுவாரு நெப்போட்டிசமான்னு கேட்பால. நெப்போட்டிசம் இருக்குப்பா, இந்தியா ஃபுல்லா இருக்கு. அது எப்போ ஒழிதோ அப்பதான் நல்லா இருக்கும். இது ரீசெண்ட் டேட்டா நோட் பண்ணிக்கங்க. இந்தியா ரேங்க் 38 ரேங்க்ல இருக்குப்பா. இந்தியா 138 ரேங்க். 38 வேல்யூ வந்து 38 ரேங்க் வந்து 96. ஸோ இந்தியாவில் உள்ள கரப்ஷன் ரேங்க் வந்து 96. ரொம்ப ஒஸ்டா இருக்கு. இந்தியாவில் கரப்ஷன் ஒஸ்டா இருக்கு. இது என்னன்னா கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் இருக்குப்பா. கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் 2024 ரிலீஸ் பண்ணாங்க. யார் ரிலீஸ் பண்ணா? டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ஜிஓ. என்ஜிஓ என்ன பண்றாங்கன்னா கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க 2024. இதுபடி இந்தியா ரேங்க்னா 97 ரேங்க்ல இருக்கு. இது டிஎன்பிசி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. டிஎன்பிசில கேட்க வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணி எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ப்பா. இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ரீசெண்ட் டேட்டா. அடுத்து என்ன சார் அப்படின்னா லோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இது நம்ம தனியாவே பார்ப்போம். யூனிட் டெவலப்மெண்ட் மிஷன் தனி டாபிக்கா இருக்கு. குறைந்த மனித வள மேம்பாடு குறியீடு, ஹெல்த், எஜுகேஷன், லிவிங் ஸ்டாண்டர்ட்ல சவுத் இந்தியா சூப்பரா இருக்கு. நார்த் இந்தியா மட்டமா இருக்கு. சவுத் இந்தியா கேரளா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாம் சூப்பரா இருக்கு. நார்த் இந்தியா டவுனா இருக்கு. இதனால இந்தியாவோட ஹெச்டிஆர்லயும் ரொம்ப லோவா இருக்கு. எவ்வளவு சார் ரேங்க்னா 193 நாள்ல நம்ம 130 இடத்துல இருக்கும். 130 இடத்துல இருக்கும். ரொம்ப லோ டெவலப்மெண்ட்ல இருக்கும். சரிங்களா? வளர்ச்சியே இல்லாம இருக்கு. அதுக்கு ஒரு நிதி சுமை நம்ம வந்து பார்த்தா நிதி சுமை எவ்வளவு பர்சன்டேஜ்னா 5.9%. இப்ப பட்ஜெட்ல தாக்கல் பண்ண பட்ஜெட்ல இருந்து நம்ம எவ்வளவு பர்சன்ட் நிதி சுமையா இருக்கும்னா 5.5% இருக்கும். இதெல்லாம் டேட்டாப்பா. ரீசெண்டா ஹிந்து நியூஸ் பேப்பர்ல டேட்டா நோட் பண்ணிக்கங்க. என்ன சொன்னா நம்ம வரவை காட்டிலும் ரெவன்யூ காட்டிலும் நம்ம என்ன அதிகமா பண்றோம்? செலவு அதிகமா பண்றோம். வர வருமானத்தை காட்டிலும் நம்ம என்ன பண்றோம்? அதிகமா செலவு பண்றோம். செலவு பண்றதுக்காண்டி என்ன பண்றோம்? அதிகமா கடன் வாங்குறோம். அதிகமா கடன் வாங்குறோம். பற்றாக்குறைனா என்ன பண்றோம்? அதிகமா கடன் வாங்குறோம். இதனால நம்ம இந்திய தலை ஒவ்வொருத்தவங்க மேலே என்னாச்சு? கடன் அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னா 5.9% இருக்குப்பா. 5.9% இருக்கு. இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுதுப்பா. கிளாஸ் எப்படி இருந்துச்சு? இந்த கடைசி நடந்தது எல்லாமே டைட்டில் மட்டும் முக்கியம். கடைசியா டேட்டா முக்கியம். கிளாஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? உங்க பொண்ணான கருத்துக்களை மதிப்பு